வணக்கம். அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் நாங்கள் சந்திக்க இருப்பது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் ராஜாங்க அமைச்சருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அவர்கள். வணக்கம். வணக்கம். அதிர்வு நிகழ்ச்சி தொகுப்பாளர் இர்பான் அவர்களே, நீண்ட நாளைக்கு பின்னர் உங்களோடு ஒரு நிகழ்ச்சி நடத்துவதிலே மகிழ்ச்சி. என்னை உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? நன்றாக நினைவு உள்ளது. என்னுடைய முதலமைச்சர் பதவியேற்ற பின்னர் நான் மட்டக்களப்பில் அல்லது தேர்தல் முடிந்த கையோடு உங்களுடைய அரச ஊடகம் என்ற அடிப்படையிலே பேசிய ஞாபகங்கள் உள்ளது. சரி. இதே நேரத்தில் இப்போது உங்கள் மீது பாரதூரமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிற ஒரு காலப்பகுதி. ஆனாலும் நீங்கள் துணிகரமாக இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்காமல், மறைந்து போயிருக்காமல் பதில் அளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்கள். அடுத்ததாக நீங்கள் இன்னும் ஒரு வேண்டுகோளை முன்வைத்திருந்தீர்கள். இந்த நிகழ்ச்சியில் நான் பேசுகிற எந்த விடயமும் நீங்கள் வெட்டி தூக்கிவிடக்கூடாது என்பது, முழுமையாக நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட வேண்டும் என்று. அந்த துணிச்சலுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். உங்களுடைய இயக்கத்தில் உங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர் பிள்ளையான், சரியா? இல்லை, என்னுடைய இயக்க பேர் குபேரன். அது என்னுடைய பிள்ளையானாக எப்படி மாறியது? செல்ல பேர். நான் இப்போ மாதிரி தான் கட்ட உருண்டை, அதுக்காக பிள்ளையான் போல் இருக்கிற அடிப்படையில் இது பிள்ளையான் என்று அழைக்கப்பட்டது. அப்படியே உங்களுக்கு பிடித்த அரசியல் தலைவர்? எனக்கு மேலே பிடிச்ச அரசியல் தலைவர்களை சொன்னால் சர்ச்சையில் வரலாம். பரவாயில்லை, பேசக்கூடிய என்றாலும் எனக்கு தமிழ்நாட்டினுடைய சில அரசியல் தலைவர்களை பிடிக்கும். அந்த அடிப்படையில் பொதுவாக இறந்தவர்களுடைய அரசியல் தலைவர்களை ரொம்பவே பிடிக்கக்கூடிய தலைவர் இருக்கிறார்கள். தலைவர் பிரபாகரன் பற்றி? தலைவர் பிரபாகரன் அவர்களோடு நாங்கள் இயக்கத்தில் இணைந்து செயலாற்றியிருக்கிறோம். அவர் தன்னுடைய கொள்கை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக இறுதி வரைக்கும் போராடி வீரமரணம் அடைந்தார். அந்த கௌரவம் மாத்திரம் இருக்கிறது. உங்களுக்கு பிடித்த நடிகர்? நான் உண்மையிலேயே ஒருவர் என்று இல்லை, நல்ல திரைப்படங்கள் என்றால் பார்ப்பதுண்டு. சிறிய வயதிலே சிவாஜி கணேசனை எனக்கு பிடிக்கும். பின்னர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும், விஜய் அவர்களை இப்போ சமீப காலமாக சில புது நடிகர்களையும் பிடிக்கும். புரட்சிகரமான நடிகர்களை பிடித்திருக்கிறது. இயக்குனர்? அப்படி படங்களிலே பெரிய ஆழமான விடயங்களுக்கு நான் சொல்லுவது இருந்தாலும் சங்கர் அவர்களுடைய விடயங்கள் பிரமாண்டமான படங்களை. சரி, நன்றி. என்னுடைய முதலாவது கேள்வி, 1990களின் ஆரம்பத்தில் நீங்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தில் இணைந்து கொள்கிறீர்கள், சரியா? 92 2ஆம் மாதம் 4ஆம் தேதி நான் விடுதலை புலி அமைப்பில் இணைந்து கொண்டேன். அவ்வாறு இணைய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு ஏன் ஏற்பட்டது? நான் பலமுறை இதை சொல்லியிருக்கிறேன். நான் எங்களுடைய என்னுடைய ஒரு நிகழ்வு ஒன்றுக்கு, விசேஷ நிகழ்வு ஒன்றுக்கு நானும் என்னுடைய அண்ணா ஒருவரும் நகர்ப்புறத்துக்கு செல்கிறோம் பொருட்கொள்வனவுக்கு. அப்பொழுது எங்களுடைய ஊர்களிலே ஊர்காப்படைன்னு சொல்லி இளைஞர்கள், முஸ்லீம் இளைஞர்கள் ஆயுதங்களோட திருநத்துறையோடு நிற்பதும், பிறகு அதுக்கு ஆமி நிற்பதும் ஒரு சாதாரண நிகழ்வாக இருந்து வந்தது. அந்த நேரத்திலே நான் சைக்கிளிலே பொருட்களை வாங்கி கொண்டு உருட்டி கொண்டு வருகிற பொழுது, ஒரு செக் பாயிண்ட் தாண்டி வருகிற பொழுது ஏதோ கேட்டார். எனக்கு அது விளங்கவில்லை. நான் நினைக்கிறேன் கவுதை எங்கே போகிறான்னு கேட்டுருக்க வேண்டும். இப்பொழுது நினைக்கிற நிலைமையிலே நான் நிற்காமல் வர கூப்பிட்டு ஒரு ஓங்கி அடித்தான்னு சொல்ல முடியாது, ஒரு விரட்டி தள்ளியது என்னை மிக மோசமாக பாதித்திருந்தது. அந்த நேரத்தில் எங்களுடைய வகுப்புகளிலேயும் இருந்து கணிசமான இளைஞர்கள் விடுதலை புலிகள் இணைந்து கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையிலே அதுதான் உண்மையில் எனக்கு ஒரு ஆத்திரத்தை தூண்டியது என்று தான் என்னுடைய மனத்திலே படிந்திருக்கிற விடயமாக இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. அது ஆழமாக பதிந்ததன் காரணமாக ஒரு சிறுவர் போராளி தான் நீங்கள் அப்பொழுது சின்ன வயது? நான் 16 வயது. 16 வயது. சரி. நீங்கள் இயக்கத்தில் இருந்த காலப்பகுதியில் எந்தெந்த போர்களில் உங்களுடைய முக்கிய பங்களிப்பு இருந்திருக்கிறது? நான் உண்மையிலே விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தாலும் போராட்ட களங்களில் அதிகமாக நான் இருக்கவில்லை. நான் நிர்வாக விடயங்களில் தான் அதிகமாக சேவையாற்றியிருக்கிறேன். விடுதலை புலிகள் அமைப்பில் ஒரு பிரிவு ஏற்பட என்ன காரணம்? கருணாமானவர்களுக்கும் பிரபாகரன் அவர்களுக்கும் இடையிலான அந்த முரண்பாடு, அது ஒரு நீண்ட வரலாறு. உண்மையிலே இருந்தாலும் அதை கடந்து போக முடியாத ஒரு வரலாறு. இலங்கை தமிழ் அரசியலிலே
இப்பொழுதும் வடபகுதி தலைவர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தி வந்திருக்கிறார்கள். அதுவும் ஒரு வர்க்க பிரிவினர் என்றே சொல்ல முடியும். வெள்ளக்காரர்களுடைய காலத்தில் இருந்து உங்களுடைய அரசியலமைப்பை அரசியல் வரலாற்றை பார்த்தா தெரியும். அதுக்கு பின்னர் பாராளுமன்ற முறை வந்த பின்னரும் அவர்கள் தான் கட்சிகளை உருவாக்கியிருக்கிறார்கள். அப்படியே வந்து பின்னர் ஒரு போராட்ட இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்ட காலங்களிலையும் எல்லா தலைவர்களும் அப்படி வந்திருக்கிறார்கள். அவருடைய எண்ணக்கர் என்னவென்றால், கிட்டத்தட்ட இலங்கை பூரா இருக்கிற தமிழர்கள் நாங்கள் தலைவர்கள், அதிலேயும் வடக்கு கிழக்கு இணைந்ததிலே கிழக்கு மாகாணம் தங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற ஒரு அடிமட்ட நிலைமை ஒன்று அவர்களுக்கு உள்ளகத்தில் இருக்கிறது. அது நாங்கள் சிறுவராக இருக்கிற பொழுதே எங்களுடைய கிராமங்களை சொல்வார்கள், வந்திருக்கான் சொல்வது சரியாலாட்டியும் யாழ்ப்பாணிகள் வந்திருக்காங்க, பனங்கொட்டையல், வடலி அப்படிலாம் சொல்வது சாதாரண விஷயம். அதில் நான் கேட்டு வளர்ந்துருக்கிறேன். பின்னர் எங்களுடைய சொந்தக்காரர்கள் அங்கே திருமணம் முடித்து இப்படிலாம் இணைந்திருக்கிறது. பின்னர் விடுதலை அமைப்பில் இணைந்த பொழுது நாங்கள் நினைக்கிறேன் 93ஆம் ஆண்டு நான் யாழ்ப்பாணம் சந்திரிகாமையோட காலத்தில் யாழ்ப்பாணம் மீட்கப்படுவதற்கு முன்னே யாழ்ப்பாணம் செல்லிருந்தேன். அங்கு சென்றால் சாதாரணமாக எங்களை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. இந்த அமைப்பில் இங்கு வந்து பணியாற்றுவோம்ங்கிற அடிப்படையிலே எங்களுக்கு பல தனிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறது. அதனோடு ஒட்டி விடுதலை புலிகள் பலமடைந்து, உங்களுக்கு தெரியும், பலமடைவதிலே எங்களுடைய மட்டக்களப்பு அம்பாறை கிழக்கு மாநில பங்களிப்பு மிகப்பெரியது. அந்த அடிப்படையிலே பல விடயங்கள் மாற்றங்கள் நிகழ்ந்தது. விடுதலை புலிகள் பலமான அமைப்பென்ற ஒரு உருவத்தை உருவாக்குவதிலே கணிசமான உயிர்கள் போனது. அதற்கு பல தியாகம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் அது பின்னர் வந்த காலங்களிலே உள்ளகத்திலே ஏற்பட்ட பல பிரச்சனைகளை நாம் வர்ணிக்க முடியாது. இருந்தாலும் கருணாமானுக்கும் தலைவர் பிரபாகரனுக்கும் ஏற்பட்ட முரண்பாடு ஒரு பிரிவினை ஏற்படுத்தியது. அப்பொழுது நான் மானசீகமாக கிழக்கு நேசித்தவன் அடிப்படையில் நான் எங்களுடைய மாகாணத்தின் பக்கத்தில் நான் இருந்தேன். அதாவது கருணாமன் அவர்களுடைய பிரிவை அவர் என்னை முழங்கப்படுத்திய பொழுது நான் உங்களோட நிற்பதாக நான் உறுதியளித்தேன். அதை நான் இன்று வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த உறவு உங்கள் இருவருக்கான உறவு எப்படி ஆரம்பமானது? நான் விடுதலை புலிகள் அமைப்பில் இணைந்து பயிற்சி எடுத்த பின்னர் நான் சிறுவனாக இருந்தேன். அந்த அடிப்படையில் என்னை அரசியல் பிரிவில் இணைத்து கொண்டாங்க. நாங்கள் 45 அல்ல 50 பேர் அளவிலே ஒரே மட்டமான அரசியல் போராளிகளாக இருந்தோம். நாங்கள் ஒரு அரசியல் பாசறை போல வகுப்புகள் எடுப்பதற்காக அரசியல் பொறுப்பாளராக இருந்த மாம்பழம் சுரேஷன் அவர் கடைசி யுத்தத்தில் இறந்து விட்டார். அவரோடு இணைந்து நாங்கள் ஒரு பணிகளை அந்த நேரத்திலே கருணாமனுடைய பிரதானமான முகாமில் அவர் தான் கருணாமன் தான் மட்டக்களப்பு தலைவியாக இருந்தார். அந்த நேரத்திலிருந்தே எனக்கும் அவருக்குமான ஒரு அறிமுகம் இருந்தது. நாங்கள் அவரோட பயிற்சி எடுப்போம். அப்படியே இருந்து வந்து பின்னர் கடைசி வரைக்கும் கருணாமன் விடுதலை புலிகள் அமைப்பு உடைந்து கடைசியாக மட்டக்களப்பிலே இருந்து அவனுக்கு கேட்டால் தெரியும், நான் தான் அவரை ஏற்றி கொண்டு கொழும்பு வீதியில் வந்து எங்களுடைய ஏராவூர் எம்பி அலிசாய் மௌலானாவுடைய வாகனத்தில் ஏற்றும் வரைக்கும் நான் தான் அவரை கொண்டு வந்து நீங்கள் தான் அந்த பணியை செய்து. பிறகு உங்கள் இருவருக்கும் இடையில் ஒரு பிரிவு வந்தது, மனக்கசப்புகள் இருந்தது. அதுக்கு என்ன காரணம்? நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த அரசியல் போராட்ட வரலாறுகளிலே நான் சிறிய வயதிலே வந்து ஆழமாக விடயங்களை உன்னிப்பாக அவதானித்து வந்து என்ற அடிப்படையிலே விடுதலை புலிகள் அமைப்பு பிளவுபட்டு விரைவாக இப்படியான நிலைமை வரும் நான் எதிர்பார்க்கவில்லை. நான் நம்பியதொன்று இந்த போராட்டத்தின் பால் ஏற்பட்ட மரணங்களுக்கும் இழப்புகளுக்கும் ஏதோ ஒரு முடிவு வர முடியும் என்று நம்பியிருந்தேன். பின்னர் எங்களுடைய பிளவு சடுதியாக பல மாற்றங்கள் ஏற்படுத்தியிருந்தது. பின்னர் நாங்கள் சில நாட்களிலே ஒரு பெரும் வீரர்களாகவும் தியாகிகளாகவும் மக்களால் போற்றப்பட்ட எங்களை ஒரு சில காலங்களுக்குள்ளே எங்களை துரோகிகள் என்று தூக்கி எறிந்த ஒரு வரலாறு ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. அதை தாங்குவது கடினமான சூழலாக இருந்தது. அப்போ அந்த நேரத்திலே நாங்கள் எப்படி இங்கே வாழ்வது என்றே தெரியாமல் இருந்தது. நான் மாத்திரமில்லை, என்னோடு இந்த 6000-7000 போராளிகள், பல குடும்பங்கள், எங்களுடைய குடும்பம் போன்ற பல இக்கட்டான சூழலில் தள்ளப்படுகிறோம். அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் எங்களை எப்படி விரும்பாமலோ கட்டமைத்து கொள்ள வேண்டும், நாங்கள் சரியாக எங்களை வடிவமைத்து கொள்ளாமல் விட்டால் எல்லோருமே மாண்டு விடுவோம், எங்களுடைய வரலாறு கூட பிழையாக எழுதிப்பட்டுவிடும் என்ற அடிப்படையிலே எங்களால் பல பிரச்சனை எப்படிங்கிற பல கருத்தாளர்கள் இருந்தது. இருந்தாலும் அதை ஒருங்கிணைந்து செய்வதில் பல முரண்பாடுகள் பிரச்சனைகள் ஏற்பட்டது. பின்னர் ஒரு கட்டத்திலே அம்மானவர்கள் உங்களுக்கு தெரியுமாறு அந்த நேரத்திலே ஒரு போர் நிறுத்தம் இருந்த காரணமாக சந்திரிகா அம்மையார் அவர்கள் கருணாமனை பாதுகாக்க முடியாமல் பங்களாதேஷுக்கு அனுப்பப்படுகிறார்.
அந்த நேரத்தில் நானும் அவருடைய அண்ணன் ரஜீனன் அவர்களும் கூனேஷன் போன்ற முக்கியமான சில போராளிகள் 16 பேர் அளவில் இருந்தோம். நாங்கள் அதை கட்டமைப்பது சம்பந்தமாக பேசிவிட்டு நான் மண்டகத்தில் நிற்கிற பொழுதும் கொட்டாவியிலே உங்களுக்கு தெரியும் 8 பேர் மரணித்து போகிறார்கள். இப்படி பல சிக்கல்கள் வந்தது. அதன் பின்னர் நாங்கள் பட்டு வந்த பாடங்களை பட்டறிவை வைத்துக்கொண்டு எப்படி நாங்கள் சரி செய்ய முடியுங்கிற அரசியல் ரீதியான முன்னெடுப்புகளிலே கருணாமான் உங்களுக்கு தெரியும் ஒரு ஆயுத போராட்டத்தினுடைய நடவடிக்கை என்பது வேறு, அரசியல் இயக்கமாக மக்களை ஈர்ப்பது என்பது ஒரு வித்தியாசமான சூழ்நிலை ஏற்படுத்த வேண்டியிருந்தது. அந்த கணக்கு வழக்குகளிலே அந்த செயல்பாடுகளிலே வந்த விமர்சனங்களும் பிரச்சனைகளையும் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. அதுதான் என்றால் அவருக்கு ஒரு ஆயுத அமைப்பில் இருந்து வந்த ஒரு தலைவர் அக்கன அரசியல் ரீதியான ஒரு வேலை திட்டத்தை எப்படி சமாளித்து கொண்டு முன்னகர்வதுங்கிறது தெரியாமல் போனது என்றால் என்னால் பொருள்பட முடியும். அந்த அடிப்படையில் நாங்கள் வந்த அந்த அரசியல் ரீதியான பிளவை பிறகு நாங்கள் சரி செய்து கொண்டோம். நான் முதலமைச்சர், அவர் லண்டனில் இருக்கிறார், முதலமைச்சராக நான் வருகிறேன், பின்னர் அவர் இருக்கிறார். பிறகு மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய அரசாங்கத்தில் அவர் பிரதி அமைச்சராக நியமிக்கப்படுகிறார். பின்னர் சுமத்தாக இருந்தது. பின்னர் அவர் அரசியல் ரீதியான வேலை திட்டங்களை வைக்காத காரணமாக இப்பொழுது அம்பாறையில் கடந்த தேர்தலை போட்டிட்டார். அங்கே கணிசமான வாக்கள் கிடைத்தது. இருந்தாலும் அதன் பின்னரும் அவர் அரசியல் செயற்பாடிலிருந்து சற்று ஒதுங்கியிருப்போம். இப்போ அண்மை காலங்களாக அங்கங்கே சில விடயங்களை பார்க்குறேன். மற்றபடி அவரோடு தனிப்பட்ட ரீதியான முறையில் அரசியல் ரீதியான முரண்பாடு இருந்தது. இப்பொழுதும் கண்டால் பேசுவதுண்டோ நெருக்கமான உறவில்லை. சரி, 2006 மாவில் ஆறு விவகாரத்திலிருந்து தான் அடுத்த கட்ட யுத்தம் அல்லது கடைசி யுத்தம் தொடங்குகிறது. அப்போது நீங்கள் அரசியலும் இல்லை, அதே நேரத்தில் போராட்ட இயக்கத்திலிருந்து வெளியேறி இருக்கிற ஒரு தனிநபராக இருந்திருப்பீர்கள். அப்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? நீங்கள் சொல்கிற மாவிலாறு 2006 அதற்கு முன்னரே விடுதலை புலிகள் பிரிந்து விட்டது. நான் நினைக்கிறேன் 2004 சித்திரை மாதம் பெரிய வள்ளியிலே தான் விடுதலை புலிகள் அந்த பிரிவு அல்ல, ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ஷ வந்ததற்கு பிறகு சமாதான பேச்சுவார்த்தை அந்த நேரம் நாங்கள் உத்தியோகமாக நாங்கள் அரசியல் இயக்கமாக பதிவு செய்யவில்லை. நாங்கள் அந்நேரம் விடுதலை புலிகளிடமிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் என்ற அடிப்படையில் பல வேலை திட்டங்களை செய்து கொண்டு மிக பாதுகாப்பாக இருந்து வந்த காலப்பகுதி நாங்கள் பயிற்சிகளிலும் அரசியல் ரீதியான வேலை திட்டங்களும் செய்து கொண்டோம். ஆனால் எங்களுக்கு நிச்சயமாக தெரியும் கிழக்கு மாகாணத்தை தொடர்ந்து விடுதலை புலிகள் தக்க வைக்க முடியாது என்பது எங்களுக்கு உறுதியாக எனக்கு தெரியும். என்றால் அதுக்குரிய நிலம், மக்களுடைய மனநிலை, அவர்கள் நாங்கள் சென்ற பின்னர் வந்து மக்கள் மத்தியில் செய்த பணிகள் எல்லாம் மிகப்பெரிய மோசமாக இருப்பாங்க. அந்த அடிப்படையில் மாவிலாறு யுத்தம் என்பது அவர்கள் சொல்வார்கள் யானை தனக்குத்தானே மண் வைப்பது போல அவர்கள் அந்த வச்ச பணி என்பது தான் மிக விரைவான யுத்தத்துக்கான ஆரம்பமாக அமைந்தது. இந்த யுத்தம் ஆரம்பித்த கையோடு கிழக்கை மிக விரைவாக மீட்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டது. அதன் பின்னர் அரசியல் ரீதியான எங்களுடைய செயல்பாட்டுக்கு உறுதுணையாக அமைந்தது. அப்போது நீங்கள் அரசாங்கத்துக்கு ஆதரவான ஒரு செயற்பாட்டில் இருந்தீர்கள் யுத்த கால பகுதியில். அந்த நேரத்திலே நாங்கள் என்ன விடயம் நடந்திருந்தாலும் அதை அரசாங்கத்தோடு இணைந்து எந்த அரசாங்கம் இருந்தாலும் நாங்கள் இணைந்து செயலாற்றி விடுதலை புலிகள் அமைப்பை பலவீனப்படுத்தி நாங்கள் ஒரு அரசியல் ரீதியான இயக்கமாக வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்தோம். அதில் தெளிவாக இருந்தீர்கள். அதன் காரணமாகத்தான் ஒரு தமிழீழம் கேட்டு போராடிய நீங்கள் தமிழத்தை தோற்கடிக்க வேண்டும் என்ற தரப்போடு இணைந்து கொள்கிறீர்கள். தமிழீழம் கேட்டோம் என்றது உண்மைதான். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே தமிழீழம் சாத்தியமில்லை என்பது கணிசமானவர்களுக்கு இயக்கத்துக்குள்ளே விளங்கி இருந்தது. முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ஷவுக்கும் உங்களுக்குமான உறவு எப்படி அமைந்தது? உங்களுக்கு தெரியும், பசில் ராஜபக்ஷ அவர்கள் நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி அவர்களுடைய ஆலோசகராக இருந்தார். அவரை எனக்கு உண்மையிலேயே தெரியாது. இருந்தாலும் கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் தான் ராஜபக்ஷ குடும்பத்தில் எனக்கு முதல்லே அறிமுகமானவர். அது எப்படின்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுவதற்கு முன்னர் அவர் சில எங்களுடைய மத பெரியவர்கள் சார்ந்த சிலர்களோடும் முக்கியஸ்தர்களோடும் தொடர்பு கொண்டு ஏற்படுத்தி எங்களை சந்திக்க வேண்டும் என்று அந்த அடிப்படையில் நாங்கள் சந்தித்து பேசியிருக்கிறோம். அவருடைய அரசாங்கம் வந்தால் நாங்கள் கிழக்கு மாகாணத்திலே மிகப்பெரிய அரசியல் ரீதியான மாற்றங்கள் உருவாக்கும் உதவி விஷயங்கள் என்று கேட்டிருந்தால் நாங்கள் அரசியல் ரீதியாக அந்த நேரத்திலே 2005 நான் நினைக்கிறேன் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு தான் நாங்கள் ஆதரவு அளித்திருந்தோம். இதே நேரத்தில் பிள்ளையான், கருணா, கேபி போன்றோர் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த முக்கியமான புள்ளிகள் என்று சொல்லப்படுவார்கள் என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? விடுதலை புலி அமைப்பில் இருந்தேன். கேபி அவர்கள் வெளிநாட்டில் ஆயுத கொள்வனவில் ஒரு மிகப்பெரிய பழைய ஒரு ஆளாக இருந்தார். அவர் விடுதலை புலிகள்
அமைப்பு உடைந்த பின்னர் பிடிபட்டு இலங்கை கொண்டு வரப்பட்டார். நாங்கள் அப்படி இல்லை, கர்ணாமான் மட்டக்களப்பு அம்பாறை தளபதியாக இருந்தார். அவரோடு சேர்ந்து போயிருந்தேன். நான் அவரோடு ஒப்பிடுகிற பொழுது நான் ஒரு சாதாரண போராளி தான். ஆனாலும் உங்களுக்கு ஒரு கட்டத்தை தாண்டியதற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அடைக்கலம் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. இந்த பாதுகாப்புக்கு இடையே மீனிய போராளிகளுக்கோ விடுதலை புலி அமைப்பிலிருந்து வெளியேறியவர்களுக்கு இல்லை. அவர்கள் பல்வேறு சிக்கல்களை, பிரச்சனைகளை சமூக ரீதியிலும் பல்வேறு கோணங்களில் எதிர்நோக்க வேண்டியிருந்தது. உங்களை விசேடமாக பாதுகாக்க அரவணைத்துக் கொள்ள ராஜபக்ஷ குடும்பம் தீர்மானித்ததுக்கு என்ன காரணம்? அப்படி சொல்லிவிட முடியாது. ஒரு ஆளுடைய திட்டங்கள், அவருடைய வேலை திட்டங்கள் தான் உலகத்திலே ஒரு மனிதனை நிலைநிறுத்திக் கொள்ளும். உண்மையில் என்னை பற்றி பல விமர்சனங்கள் இருந்தாலும் தனிப்பட்ட ரீதியாக நான் படையினர்களோடு சேர்ந்து இயங்கியதோ அல்லது சிலர் சொல்கிறார்கள் நாங்கள் ஆயுதம் கொடுக்குறேன், எங்கேயாவது படை முகாங்கள் இருந்ததோ யாரும் சொல்ல முடியாது. இந்த படை வீரர்கள் இருந்தவரும் சொல்ல முடியாது, சனவர்களை சந்திச்சிருக்க முடியாது. நான் கவனமாக அரசாங்கத்தை எப்படி கையாள வேண்டும், நாங்கள் எப்படி பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய பாதுகாப்பை எப்படி உறுதிப்படுத்த வேண்டும் என்பதில் மிக தெளிவாக இருந்திருக்கிறேன். ஆகையால் எங்களுடைய செயல்பாடும் வேலை திட்டமும் அவருடைய அரசியலுக்கு உதவி செய்திருக்கிறதே ஒழிய அந்த ஒரு புள்ளியிலே நாங்கள் சந்தித்ததன் காரணமாக எங்களுடைய தேவை உணரப்படுகிறது. இப்போதைய போல நீங்கள் பார்த்தா தெரியும், இப்பொழுது இருக்கிற இந்த சூழலே பிரச்சனைகளை நான் அரசாங்கத்திட்டு இருக்கிறேன். ஏன் கட்டாயமாக என்னுடைய தேவை என்பது அரசாங்க தேவை இருக்கிறது என்று அந்த அடிப்படையில் தான் என்னுடைய அரசியல் கடந்த கால செயற்பாடுகளும் ஒன்றாக ஒரு புள்ளியில் சந்தித்து வந்திருக்கிறது. அதே நேரத்தில் உங்களை போன்று விடுதலை போராட்டத்தில் இணைந்து கொண்ட பல்வேறு இளைஞர்கள் ஊனமுற்றிருக்கிறார்கள், உயிரிழந்திருக்கிறார்கள், விதவையாகி இருக்கிறார்கள், ஆதியாகி இருக்கிறார்கள், பல துன்ப துயரங்களை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களில் சிலருக்கு என்ன நடந்தது என்று தெரியாது, சிலருக்கு புனர்வாழ்வு கிடைத்தது. ஆனால் உங்களை போன்ற முக்கிய புள்ளிகளுக்கு மறுவாழ்வு கிடைத்தது. இந்த கேள்வினை மக்கள் எப்போதும் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். பாராளுமன்றத்திலும் அடிக்கடி தொடர்பான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. அது ரெண்டு விஷயங்கள் இருக்கிறது. நான் ஒரு பொறுப்பான பதில் சொல்ல வேண்டுமா இருந்தால், ஒரு பழைய போராளியின் அடிப்படையில் நான் இந்த பக்கத்திலே விடுதலை புலியிலிருந்து பிரிந்து வேறு மாற்று முடிவெடுக்கிறேன். அதே போன்று அந்த பக்கத்தில் இருந்திருந்தால் நான் நீங்கள் சொன்ன கட்டத்திலே சரணாகதி அடைந்தேன், படையினர் வந்து வெள்ளைக்குடி தூக்குறேன் என்ற கட்டத்துக்கு வந்திருக்க மாட்டேன், நான் நிச்சயமாக மறைத்து போயிருப்பேன். ஆகையால் அவர்களுடைய தீர்மானம், அதே போன்று போராட்டத்தின் பல அழிவுகள் இழப்புகள் இருக்கிறது. அது யாரும் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. அந்த அழிவுகள் இழப்புகளுக்கும் பல காரணங்கள், காரியங்கள் சிங்கள பக்கம் தமிழ் பக்கம் எல்லாமே இருக்கிறது. அது வேறு விடயங்கள். இருந்தாலும் அப்படி ஒரு போராட்டத்தை நடத்துகிறோம் எதற்காக? மக்களை வாழ வைப்பதற்காக, அழிந்தும் பின்னர் சந்ததி வாழ வேண்டும் என்பதற்காக. அந்த முடிவிலே தமிழர்களுடைய எல்லா கணக்குமே பிழைத்திருக்கிறது. இருந்தால் நாங்கள் அதிலிருந்து சற்று வித்தியாசமாக இப்பொழுதோ எங்களுடைய அரசியல் பணியில் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஏதேனும் ஒரு வகையில் ராஜபக்ஷ குடும்பத்துக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறீர்கள்? அப்படி அரசியலே நன்றி கடன், விசுவாசம் என்பதெல்லாம் கிடையாது. இருந்தாலும் ஏதோ ஒரு புள்ளியிலே தனிப்பட்ட ரீதியாக ராஜபக்ஷ என்கிற அவரோடு ஒரு ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. பெரியவர் அவர்கள் உங்களுக்கு நன்றி கடன்பட்டிருக்கார்களா? அப்படி இருக்க வாய்ப்பில்லை என்பதுதான் என்னுடைய. ஆனால் நீண்டகால நட்பின் அடிப்படையில் கண்டால் பேசுவது வளமையான விஷயம். நீங்கள் போராளியாக களத்தில் இருக்கிற பொழுது தேர்தல் என்றால் என்ன, இது எப்படி நடக்கிறது என்பது போன்ற ஒரு பெரிய புரிதல் உங்களுக்கு இருந்திருக்காது. அதே நேரத்தில் அரசியல் பற்றி ஓரளவுக்கு புரிதல் இருந்திருக்கும். அது சமூகங்கள் மத்தியில் பேசப்படுகிற விடயமாக இருப்பதன் காரணமாக. இப்படியாக இருந்த ஒருவர் வந்தவுடனே தேர்தல் போட்டியிடுகிறார், எடுத்தெடுப்பிலேயே முதலமைச்சர். உங்களுக்கு எப்படி இருந்தது? உண்மையிலே நான் கிழக்கு மாகாணத்தில் தமிழர்களுக்குரிய ஒரு ஆளுமையான ஒரு அமைப்பொன்று உருவாக வேண்டும், அது கட்டுப்பாடான அமைப்பாக மக்கள் பணியாற்ற வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தேன். இருந்தாலும் நான் நேரடியாக ஒரு அரசியல்வாதியாக நான் கனவுல நினைத்து பார்த்தது கிடையாது. அந்த ஆசை எனக்கு இருந்தது கிடையாது. உண்மையிலே கருணாமான் அவர்கள் இருந்தால் அவரை அரசியலை கொண்டு வரலாம்னு சிந்தித்தோம். அதுக்கு பின்னர் அவசரமாக உள்ளாட்சி மன்ற தேர்தல் இடம்பெறுகிறது. அந்த கையோடு தான் மாநில தேர்தல் வருகிற பொழுது நான் முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று இருவரை, முன்னாள் ஜிஏ அவர்களையும் இன்னொரு எங்களுடைய குமரசாமி நந்தகோபன் ரகுவன் அவர்களையும் களத்திலே நாங்கள் தேர்தல் களத்தில் நிறுத்துகிறோம். அவர்கள் துரோஷமாக தோற்று போகிறார்கள். என்னால் ஒன்றும் செய்ய முடியாமல். சில நேரம் அவர்கள் முன்னிருந்தால் அவர்கள் முதலமைச்சரை ஆக்கியிருப்பேன் என்பதை என்னுடைய கணக்கு. அதை தப்பி போய், ஆனால் சொல்வார்கள் காலம் எங்களை உங்களுக்கு கிடைக்க இழுத்து வந்து விட்டது என்று சொல்லலாம். சரி.
நீங்கள் ஒரு முதலமைச்சராக இருந்து மக்கள் பணியாற்றிவிட்டு நாடாளுமன்ற தேர்தலை 2010 சந்திக்கிறீர்கள். ஆனால் உங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டி போடவில்லை. இல்லை, உங்களுடைய தமிழ் மக்கள் விடுதலை கட்சி போட்டி போடுகிறது. அந்த நேரத்தில் எங்களுக்கு நான் நினைக்கிறேன் 17,000 அளவில் வாக்குகள் கிடைத்தது. மேலே வெற்றி பெற 16 சொச்சம். சரி, 2015 தேர்தல் என்ன ஆனது? 2015ஆம் ஆண்டு நாங்கள் நம்பரே நான் ஒரு கூட்டாக தேர்தலில் போட்டி போட்டோம். அதிலும் எங்களுடைய கணக்கு பிழைத்து போனது. ஒரு 20,000. சரி, ஓகே. இதே நேரத்தில் நீங்கள் அரசியல்வாதியாக வர வேண்டும் என்று எண்ணியிருக்கவில்லை. சிறை செல்வீர்கள் என்று எதிர்பார்த்தீர்களா? நான் சிறை இல்லை, எனக்கு மரணம் கூட வரும் என்று நினைப்பவன். என்றால் நான் யாரை எதிர்த்தேன் என்பது எனக்கு தெரியும், எந்த நேரத்தில் எப்படியானது எதிர்த்தேன் என்றது. ஆனாலும் நான் அடிக்கடி எங்களுடைய கூட்டங்களை செல்வர் யாரை எதிர்த்தீர்கள்? நீங்கள் விடுதலை போராட்டத்தை அவர்களை எதிர்த்தோம். அவர்கள் எப்படியா கொண்டு விடுவார்கள் என்பது என்னுடைய அப்போது இருந்த கருத்து. பின்னர் அரசியல் ரீதியாக நான் கண்ட அனுபவத்தில் எங்களுடைய பெரியவர்களோட உரையாடு, முக்கியமாக சொல்லி ராஜதுரை அவர்களை உரையாடுறவர்கள் சொன்னார், தம்பி வாழ்க வளமுடன், ஏதாவது இந்த மண்ணுக்கு செய்கிறாப்பா. ஆனாலும் அந்த தலைவர்மாரை நம்ப வேணாம். அவர்கள் என்று சொன்னது உங்களுக்கு தெரியும், யாரை குறிப்பிடுறேன். அவர்கள் மோதி பார்ப்பார்கள் அல்லது உன்னை கொல்ல முனைவார்கள். அப்படி இல்லை என்றால் மூளையை பயன்படுத்தி எப்படியாவது சிறைச்சாலையிலே உன்னை கேவலப்படுத்தி அடைப்பார். அது இல்லை என்றால் அதை தாண்டி மாதை கொடுத்தாவது அழித்து விடுவார்கள். கவனமாக உடைய அரசியல் பணிக்க முடியும். ஐயா, நான் எதிர்பார்த்தேன் இவர்களோடு மோதுவதற்கு வாய்ப்புகள் வருகிற பொழுது எல்லாவற்றையும் இவர் செய்யக்கூடியவர்கள் என்று. அதே போன்று தான் நான் சில விடயங்கள் வந்த பொழுது நான் கணக்கெடுக்கவில்லை. நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல் அங்கு அந்த சம்பவம், இந்த சம்பவம், பிள்ளையாந்தோடு நான் கணக்கெடுக்க. அதான் இந்த ஈஷ்டப்படுகொலையிலே பிரச்சனைகள் வந்த பொழுது நான் இதிலே என்ன வந்தாலும் எங்களுடைய கருத்தை சொல்லி ஆக வேண்டும் என்கிறதுக்கான ஒரு அந்த பட்டறையும் ஒரு காரணம், விடயங்களை மக்களுக்கு வழங்கப்படுத்த வேண்டும் என்பது. ஜோசப் பரராஜசிங்கம் அவர்களுடைய கொலையில் நீங்கள் எப்படி சிக்கினீர்கள்? அது ஜோசப் பரராஜசிங்கத்துடைய கொலையில் தான் என்னை தள்ளிவிட்டார்கள். மேலே ஜோசப் பரராஜசிங்கம் அவருடைய அந்த மரணத்துக்கான கால நேரத்திலே எங்களுக்கு ஜோசப் பரராஜசிங்கம் போன்றவர்கள் எங்கள் எதிரியாக இருக்கவில்லை. நாங்கள் தேர்தலுக்கு போட்டி போடவில்லை, தேர்தலுக்கான எண்ணம் இருக்கவில்லை, அவர் விடுதலை புலிகள் அமைப்பில் உறுப்பினராக இருக்கவில்லை. ஆனாலும் அது மிகப்பெரிய ஒரு சதி வலை என்றால் விடுதலை புலிகளை வேறு விதமாக பார்ப்பவர்களுக்கு ஒரு மாயை ஒன்று இருக்கிறது. ஆனாலும் விடுதலை புலிகள் இழந்து போன தங்களுடைய அபிமானத்தையும் மக்கள் செல்வாக்கையும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஜோசப் பரராஜசிங்கத்தில் வைத்து விடுதலை புலிகள் உருவாக்கினார்கள். ஆகையால் அந்த கொலையினுடைய சூத்திரதாரிலும் மேலே விடுதலை புலிகள் தான். அது கட்சிக்காரர்கள் இல்லையா? எங்கள் கட்சிக்காரர்கள் இல்லை. பிரதீப் மாஸ்டர் என்று சொல்லப்படும் உங்களுடைய கட்சியினுடைய சந்தேகத்தின் பேரில் நான் பிரதீப் போன்றவர்கள் கைது செய்யப்பட்டோம். அதுவும் ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு விடயமாகத்தான் இடம்பெற்றது. அப்படின்னா நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தவறானது. நீதிமன்றம் அந்த வழக்கே தவறானது. அதை நீதிமன்றமே ஏற்றுக்கொண்டு தான் என்னை விடுதலை செய்தது. சரி, நீங்கள் சிறையில் இருந்த பொழுது மஹிந்த ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் உங்களை பார்க்க வந்தார், நாமல் ராஜபக்ஷவும் வந்தார். அப்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்கள் எந்த புள்ளியில் சந்திக்க போகின்றீர்கள் என்பதை என்னால் ஊகிக்க முடிகிறது. உண்மையிலேயே நாமல் ராஜபக்ஷ, பசில் ராஜபக்ஷ, மஹிந்த ராஜபக்ஷ, நான் மனோ கணேசன், பலர் எங்களுடைய அம்பாறையில் என்னுடைய நண்பர் விமலபிரி திசாநாயக்க அடிக்கடி வந்திருக்கிறார். அதுபோன்று பல பிரமுகர்கள் என்னை பார்க்க வந்திருக்கிறார்கள். அதே போன்று பல ஆய்வாளர்கள், கட்டுரையாளர்கள் என்று பலர் என்னை வந்து சந்தித்திருக்கிறார்கள். சரி, ஆசாத் மௌலானா தான் இப்பொழுது உங்களுக்கு அடிக்கடி நினைவுக்கு வருகிற பேர், அல்லது உங்களுடைய பேரை உச்சரிக்க வேண்டும் என்றால் அவருடைய பேரை சொல்லி உங்களுடைய பேரை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆசாத் மௌலானாவுடைய அறிமுகம் எப்படி கிடைத்தது? நானும் அதை பலரிடம் சொல்லியிருக்கிறேன். ஆசாத் மௌலானா நாங்கள் விடுதலை புலிகள் அமைப்பு பிரிந்த கையோடு நாங்கள் கொழும்பிலே சில நேரம் அந்த அரசியல் ரீதியான வேலை திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு, உங்களுக்கு தெரியும், அரசியல் பணி என்பது மெல்ல மெல்ல எங்களுடைய கொள்கைகளை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் துண்டு பிரசுரங்கள், பத்திரிகைகள் வெளியிட வேண்டியிருக்காங்க. அந்த நேரத்தில் இருந்த ஊடகங்கள் தெரியும், துண்டு பிரசுரங்களை விட முடியும், அல்லது பத்திரிகை ஒன்றை அல்லது போஸ்டர்களை எழுதி ஒட்ட முடியும். இப்பொழுது போன்ற கணனி வசதிகள் எல்லாம் தடை செய்யப்படும் இந்த நேரம், அந்த நேரங்களிலே. அந்த அடிப்படையில் நாங்கள் அதை செய்வதற்காக நாங்கள் பலரை தேடியிருந்தோம். அதிலே ஒருவர்
முக்கியமாக அசாத் மௌலானா என்பவர் நான் நினைக்கிறேன் 2006 கடைசி பகுதிகளிலே இருக்கலாம். சங்கரண்ணன் அவர்கள் இபிடிபியில் இருந்தார். அவரோடு பேசி சில நாட்கள் முன்னே நாங்கள் பீகாமையிலே ஒரு ஹோட்டலில் சந்தித்தேன். அதான் என்னுடைய முதலாவது சந்திப்பும். ஒரு சின்ன பணியாக இருந்தால் நானுமே எண்ணினேன் எப்படிப்பான பிறகு அவரிடம் பேசிய பொழுது விளங்கியது. அவரை பற்றி விசாரித்தான் நான் சந்தித்தேன். அவர் ஒரு நல்ல ஒரு அறிவான பல வரலாற்றுகளை தெரிந்து கொண்ட ஒரு இளைஞன். அவரை பயன்படுத்த முடியும். அவர் அந்நேரம் இப்பொழுது போன்ற கள்ளங்கவடம் இல்லாத ஒரு வேலைக்காகவும் ஏதாவது சமூகத்தை செய்ய வேண்டும் என்றும் ஒரு வருமானமும் தேவைங்கிற அடிப்படையிலே அவர் இருந்தார். அதை நான் பூர்த்தி செய்து கொடுத்தேன். அவருக்கு உங்கள் மீது என்ன கோபம்? ஏன் உங்களை குற்றவாளி கூண்டில் நிறுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்? உண்மையிலே அவர் என்னோடு இருந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷங்களுக்கு முதல் தான் சொல்லி வெளியேறினார். உண்மையிலே அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை காரணமாக வெளியேறினார். அதற்கான பல எங்களுக்கு சார்பான ஊடகங்களை நாங்கள் பலவற்றை நாங்கள் சொல்லியும் இருக்கிறோம். உண்மையிலே நான் அதை பற்றி பேசுவது இல்லை என்று இருந்தேன். நான் அதை பேச வேண்டிய சூழல் வந்ததான் நான் சொல்லியிருக்கிறேன். அவர் திருமணம் முடித்து 2 பிள்ளைகளின் தந்தை. அப்படி இருக்கிற பொழுது அவர் எங்களுடைய மாகாணத்தில் அம்பாறை மாவட்டத்தில் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அதிலே வந்த பிளவு அவரால் ஈரணிக்க முடியும் இருக்க முடியாமல் அவருடைய எல்லாமே அவர் சுதந்திரமே கட்டு அவர் அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டார். ஒரு கட்டத்திலே ஒரு நாள் அண்ணன் என்ன காப்பாற்றுங்க என்று நான் பார்லமெண்ட்டில் நிற்கிற பொழுது ஏன்னு கேட்டேன். மச்சான்மாரும் மனைவியும் என்னுடைய வீட்டுக்குள்ளே பூட்டி அடித்து தள்ளுகிறார்கள். நான் பின்னால் ஜன்னலால் தப்பி விட்டேன். அண்ணன் என்னை எப்படி வானம் போட்டு ஏற்றுங்க. நான் வானத்தை அனுப்பி ஏற்றி அவரை பாதுகாப்பாக வைக்க அந்தளவுக்கு மிக மோசமான சூழல் வந்தது. பின்னர் 2 பக்கமும் பெண்ணால் வந்த பிரச்சனை 2 பெண்ணால் 2 பெண்ணும் அந்த பிள்ளைகளை இன்னொரு அடிக்கடி எடுத்து தொல்லைப்படுத்துவாங்க. நான் இது பலருக்கும் இருக்கிற பிரச்சனையே. இதில் சாதாரண பிரச்சனை. இதற்காகலாம் இது சாதாரண பிரச்சனை என்றாலும் அவரால் அதற்கு முடிவு கொடுக்க முடியாமல் அப்படி உங்களை போன்ற ஒரு வலிமையானவரிடம் இருந்துவிட்டு நிச்சயமாக அது ஒரு 2 பெண். அதை விட அசாத் மௌலானா என்பவர் என்ன அந்த தமிழ் பேசினாலும் ஒரு இஸ்லாமிய அவர் சட்டத்திற்படி திருமணங்கள் மற்றது மூத்த மனைவி என்பவர் ஒரு கொழும்பை தெரியுது நிச்சயமாக தெரிஞ்சிருக்கோம். அதை விட சமாளிக்க முடியாமல் இருந்தது. அப்போ நான் பார்த்தீங்கன்னா அப்போ பாவமாக போயிட்டு நீங்கள் ஏதாவது முதல் நிம்மதியாக ரிலாக்ஸ் ஆகிறதுல போயிட்டு வாங்க. பள்ளிவாசல் போனால் தீர்த்து வச்சுருப்பாங்க. அப்படி இல்லை, பள்ளிவாசலே பிள்ளை செய்தது என்று தான் பிரச்சனை. யாருடைய 2வது திருமணம் முடித்தது முடித்த இவர் தவறான மோசமானவர். அதன் காரணமாக தான் இப்போது அது தொடர்பில் ஒரு முறைப்பாடு உண்மையிலே இப்போதில் அது பழைய முறைப்பாடு. அது இப்பொழுது தான் வெளியே வந்திருக்கிறது. அப்படியா? நான் நினைக்கிற மாதிரி அது 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முதலான முறைப்பாடு இருக்க 1.5 வருஷத்துக்கு முன்பு செய்யப்பட்ட ஒரு முறைப்பாடு ஏன் பிற்காலத்தில் செய்தியாக வருகிறது? அப்படி வர வாய்ப்பில்லை நினைக்கிறேன். இப்படி தானே முஸ்லீம் பொம்பளை பிள்ளைகள் போய் போலீஸில் நின்று வச்சா அதில் நம்முடைய ஏரியாவில் இருக்கிற அந்த கதையில் பெரிய எடுபடாது. அது இப்போ அது இஷ்யூ வரக்குள்ள தானே அதை எல்லாரும் பார்க்குறாங்க. பெரிய அது பழைய கேஸ். அது அவரை குறிவைப்பதற்காக வைக்கப்பட்ட ஒரு முறைப்பாடு எடுத்துக்கொள்ள முடியாது. ஷூராக சொல்ல முடியாது. அப்படியான தேவைப்பாடு எனக்கும் இல்லை, அவருக்கும் இருந்திருக்க முடியாது. உண்மையிலேயே எந்த விதமான இப்போ அசாதங்கியோட மூலையை உயிரோடு இருக்கிறார். அவர் பார்த்து கொண்டு இருக்க முடியும், நிச்சயமாக நிகழ்ச்சியை பார்க்க முடியும். அவருக்கு தெரியும், அவர் மனசாட்சி தெரியும். அவர் உண்மையிலே கடவுளை வணங்க அல்லா வணங்குறா அவருக்கு தெரியும், எல்லாமே தெரியும். அதில் மறைப்பது கொண்டுமே இல்லை. இதான் போனார் பிறகு தான் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு சதி வரையில் அவர் மாட்டியிருக்கிறார். சரி, தேனும் பாலும் போல இருந்தீர்கள், கீரியும் பாம்பும் போல மாறியிருப்பது போல தெரிகிறது. ஏதோ சம்பவம் நடக்காமல் இவ்வாறு ஒன்று நடைபெற்று விடுமா என்ற ஒரு சந்தேகமும் எழுகிறது. என்ன விரட்டப்பட்டாரா? உண்மையிலே அவர் சாதாரணமாக வெளியேறினார், இந்தியாவுக்கு சென்றார். இந்தியாவிலிருந்து இங்கே வர முடியாது என்றார். பிள்ளையை காணாமல் போனது என்று மூத்த மனைவி ஒரு கேஸ் வைக்கிறார். இவர் போய் என்னை ஏமாற்றி திருமணம் செய்தென்று முறைப்பாடு செய்கிறார். 2ம் அவருக்கு தெரியும். வந்தால் தன்னுடைய பெயர் கட்டுவிடும் என்பதாக அவர் சென்றிருந்தார். பின்னர் நான் நம்புகிறேன் அவருக்கு பின்னர் தன்னால் சமாளிக்க முடியாத அடிப்படையில் ஐரோப்பாவுக்கு சென்றிருக்கிறார். ஐரோப்பாவிலே அவர் எங்களுடைய அரசியலதிகள் வலைப்பினல்லே மாட்டித்தான் சடல் போக வரைக்கும் சென்றிருக்கிறார். சரி, நீங்கள் சிறையில் இருந்த பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? சிறைக்கு வந்து விட்டோமே. சிறையில் சென்ற பொழுதோ நான் நல்லாட்சி அரசாங்கம் அமைந்து உடனே மைத்திரிபால சிறிசேன ஆட்சி வந்த உடனே அங்கிருந்து வெளியேறுவதே மிக கஷ்டப்பட்டு தான் வெளியேறினோம் இந்த கல்லூரியிலிருந்து. இதான் நிலைமை. எங்களுடைய அரசியல் எப்படியாவது எங்களை பிச்சு கொண்டு விட வேண்டும் என்ற நிலைமையில் இருந்தார்கள். அப்படி ஒரு சிக்கலான ஒரு நாட்டிலே நாங்கள் வாழுகிறோம். அதை நான் விளங்கிக் கொள்கிறேன். இருந்தாலும் என்னை சிறையிலே அடைத்தார்கள். நான் மாநில உறுப்பினராக இருந்தேன். எனக்கு தெரியும்
ஒரு சித்தரிக்கப்பட்ட வழக்கை என்னை போடுகிறார்கள், நான் நிறுவராது என்பதை என்ன உணர முடியும் இப்பொழுதே போல. நான் உறுதியாக இருந்தேன் எப்பொழுதாவது என்னை விடுதலை செய்யும். ஆனாலும் போட்ட பயங்கரவாத தடை சட்டம் என்பது சிக்கல் என்ப அடிப்படையிலே வழக்கு மிக நீண்ட காலம் சென்றது. எனக்கு சார்ஜ் ஷீட் போடுவதற்கு 3 வருடங்கள் சென்றது. அது பின்னர் 2 வருடங்களாக எனக்கு விசாரணை இடம்பெற்றது. விசாரணையின் பின்னர் தான் எனக்கு தீர்ப்பு அளிக்கப்பட்டது. ஆகையால் நான் எண்ணிய விடயம் நடந்தது என்பதை நான் உறுதியான போனேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பம் திருப்புமுனையாக அமையும். நீங்கள் ஒரு கட்டத்தில் குறிப்பிட்டீர்கள், விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து நீங்கள் வெளியேற எடுத்த முடிவு சரியானது என்பதை உணர்ந்ததாக. சிறையில் இருந்து தான் பல தலைவர்களும் உருவாகி இருக்கிறார்கள், பல புரட்சிகளும் நடந்திருக்கின்றன. இதே சிறையில் வைத்து ஒரு பயங்கரவாத சம்பத்தை அரங்கேற்றப் போகிற ஒரு குழுவின் ஒரு உறுப்பினரை நீங்கள் சந்திக்கிறீர்கள். அதுவும் ஊடகங்களிலே ஒரு பிழையான விடயமாக தான் நீங்கள் இந்த குண்டுவெடிப்போடு ஏற்ற குண்டுவெடிப்போடு என்ற தொடர்பை பற்றி பேச முனைவது போல என்னால் உணர முடியும். இருந்தாலும் அது உண்மையிலே சிறைச்சாலை என்பது மட்டக்களப்பு சிறைச்சாலையை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறிய வளாகம். அதில் நான் நினைக்கிறேன் 125 பேரைத்தான் அங்கு பாதுகாக்கவே முடியும். நினைக்கிறேன் இப்பொழுது நினைக்கிறேன் 600-700 பேர் அங்கு அடைக்கப்பட்டு நெற்றித்து அடைக்கப்படுகிற இடம். அங்கு சாதாரணமாக பிள்ளையானை மாத்திரம் ஒரு இடத்தில் வைக்கக்கூடிய இடமும் இல்லை. எங்களை வைத்தால் 5 பேரோட 10 பேரோட வைக்க வேண்டும். இருந்தால் நான் ஒரு மாகாண உறுப்பினர், ஒரு விசேட கைதி. எனக்கு எது நடந்துவிடக்கூடாது, அரசாங்கத்தை இன்னும் தாக்கும் அடிப்படை இன்னும் ஓரளவு பாதுகாக்கவும் வேண்டும். அப்படி இருந்தாலும் என்றால் நான் ஒரு அரசியல்வாதி அல்லவா. நான் யார் வந்தாலும் கதைப்பது, பேசுவது, யாருக்கு என்ன நடக்கிறது, என்ன சாப்பிட்றார்கள் என்ற ஒரு அளவு நான் ஆராயக்கூடிய இப்பொழுது தான். நான் எங்கே வந்தாலும் எத்தனை பேர் நானும் கேட்டேன், எத்தனை பேர் பணிக்கிறார்கள், என்ன நடக்குது, யார் கட்டம் திறக்குது, அது சாதாரண இயல்பான பணிகள் இருக்குது. அந்த அடிப்படையில் நான் இருந்தேன். அப்பொழுது அங்கே ஷைனு மலுவை நான் சந்தித்தேன். சரி, நீங்கள் சொன்னது போல் சிறைச்சாலையில் நான் கிழக்கு மாநிலத்தில் பிறந்தேன். இஸ்லாத்தை பற்றி நான் மதங்களை பற்றி பெரிய அலட்டிக் கொள்வது கிடையாது. இருந்தாலும் சைனமலையோட பழகியது பின்னர் குண்டு வெடிப்பின் பின்னர் ஏன் இப்படி நடந்தது என்று பெரிய ஒரு ஆராய்ச்சியிலே இறங்க வேண்டும் என்ற அடிப்படையில் நான் பல விஷயங்களை தேடி கற்றுக்கொண்டேன் என்பதுதான் உண்மை. இல்லை, அப்போது அவர் உங்களோட என்ன பேசினார், என்ன மனநிலையில் அவர் இருந்தார்? அவர் அந்த உங்களுக்கு தெரியும் தானே, காத்தாங்குடியில் பல மத குழுக்கள் இருக்கிறது. 2 குழுக்களுக்கு இடையில் ஒரு மோதல் இல்லை அப்படி சொல்ல முடியாது. ஷியா சுன்னி அதே போன்று சூபிக்கலன்னு சொல்லி அந்த பிரச்சனை தேசிய தௌஹீத் ஜமாத் அவர்களுக்கும், அதாவது அவர்கள் சாப்பாடு மக்களுக்கு பகிர்ந்தளிப்பார்களாம், அது பிழையாம். அதற்காக அடிபடி, அதுக்காக சஹரானுடைய குழுவினர் அந்த இடத்துல கூட்டத்தை நடத்துகிறார்கள். அவர்களுக்கு எதிராகத்தான் ரவுஃப் மௌலவி அவருடைய கூட்டத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்கான கூட்டம். அதிலே அடிபடி வருகிறது. அதிலே பெட்ரோல் குண்டல் அடிக்கப்படுகிறது, கத்தி விட்டுருக்கிறது. அதிலே எனக்கு ஞாபகம் 7 பேர் வந்திருக்க வேண்டும். அதிலே ஒரு அழிவர். எனக்கு இப்பயும் நாளைக்கு அந்த பொடியன் இருப்பான், ஹுவாயம் என்ற ஒரு பொடியன் இருக்க வேண்டும், ஒரு கராச்சியில் விட்டுருக்கிற பொடியன். நல்ல ஒரு இணக்கப்பாடான பொடியன். அவன் ஒரு அதாவது சமத்துவமான வாழ வேண்டும் என்கிற மனநிலையில் உள்ளவர். இவர் ஒரு கடும்போக்கான எண்ணம் கொண்டவர். இவருடைய கடும்போக்கான எண்ணத்தை என்னால் உணர முடியும். அதாவது இந்த ஒலிபரப்பிலே பெண்கள் ஆடுவதும் பிழை என்று சொல்வார், விளக்கேற்றுவதும் பிழை என்று சொல்வார். நான் ஒரு நாள் வருகிறேன், ஒரு பைத்தியகாரரை பிடித்து, உங்களுக்கு இந்த நீங்களும் இஸ்லாமிய அடிப்படையில் முதலாவது கடமை என்ன சொல்வது, கலிமா கொடுத்து அவருக்கு பேர் மாற்றியிருந்தார். நான் உடனே கேட்டேன், என்ன முதல்ல நீங்கள் ஒரு பைத்தியார் ஆளப்பா, இப்படி தான் சொன்னா பைத்தியார் ஆளப்பா, நீங்கள் காத்தாங்குடி 7-8 பேர் இடக்கக்குள்ள இவனுக்கு இப்படி களிமா கொடுக்குறீங்களே, உங்களுக்கு எது மண்டைக்கு இருக்கா அப்படின்னு கேட்டேன். அப்படி நல்ல சூடான விவாதங்கள் நடப்பதுண்டு. அதே போன்று உண்மையிலே ஒரு ஆராய்ச்சியான ஒரு பையன், சின்ன பையன், ஆராய்ச்சி செய்வது, எழுதுவது. மற்றது பெண்களை பற்றி ஒரு கேவலமான பக்கம், அதை சொல்லக்கூடாது நான் சொல்லுகிறேன். அவர் எப்படி என்றால் அவருடைய மனைவியிடம்தான் அவருடைய உள்ளாடையை கூட அனுப்பி கழுவி போடுவார். அப்படியே இந்த பெண்களே ஒரு பிற்போக்கானவர்களை தான் பார்ப்பார். அதுபோல் நல்ல அரபு மொழி எழுதக்கூடியவர். நான் பார்த்துருக்கிற பொழுதே எழுதுவார், பத்திரிகைகள் எழுதி கடிதங்களை கொடுத்து எல்லாமே கடித போக்குவரத்தில் செய்வார். அப்படியே ஒரு பலவீனமான நாட்டு கட்டமைப்பு தானே. ஆனால் அவர்களுடைய நடைமுறை உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஊடகவியலாளர், நீங்கள் அந்த 7ஆம் அறிவா 7ஆம் நாள் நிகழ்ச்சி நடத்துவீர்கள் தொடர்ந்து. அதில் பரபரப்பாக உங்களுடைய அரவாசி 20 நிமிடத்துக்கு மேலே நடப்பது என்னவென்றால் போர்ல சிரியா யுத்தத்தை தான் நீங்கள் காட்டுவீர்கள். அது உங்களுடைய அரச ஒலிபரப்பிலே ஒரு பெரிய பிழை இருந்தது. சாதாரண இளைஞனுக்கு ஒரு ஆயுத வன்முறையிலே ஈர்க்கக்கூடிய அளவிலே எங்களுடைய ஊடகம் பயன்படுத்தப்பட்டது அந்த நேரத்திலே. நான் 20-30 நிமிஷம் அதை பார்த்து அவர்கள் மகிழ்வார்கள், மகிழ்ச்சியாக பாப்பா அங்கே பிடிச்சிருக்கு, இங்கே பிடிச்சிருக்கு, இங்கே ஓயில் இருந்தது. அப்படி ஒரு சூழலே அப்படி இருக்க நாங்களே அவர்களுக்கு சொன்னோம்,
சிறைச்சாலை எல்லோருக்குமே தெரியும் அவர் ISIS நாங்கள் அழைப்பதுண்டு. ஏன்னால் அவர் வந்த பின்னர் பெரிய முரண்பாடுகள் வந்தது பள்ளிவாசலில். அப்படி தொழக்கூடாது என்றால் விசித்திரமாக இருக்குது. இப்படி கை வைக்க வேண்டும், இதில் பிடிக்க வேண்டும், காலை கழுவாமல் போக முடியாது அப்படி சொன்னால். அவர் அப்பா காசிம் என்பவர் அவருக்கு சுகர், கால் காட்டப்பட்டிருந்த விரல்கள், அந்த நாத்தத்தோடு அவர் போவார், அதே அவர் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருவார். இந்த மாதிரி ஒரு சூழலை மிகப்பெரிய பிரச்சனையில் நான் நினைக்கிறேன். ஒரு முறை நோன்பு வந்தது. நோம்பில் 2 பிரிவினர் ஆகிவிட்டார்கள். ஒரு நோன்பு இன்று இடம்பெற்றது, அடுத்த நோன்பு அடுத்த நாள் இடம்பெற்றது. இப்படி ஒரு சிக்கலான அப்போ நான் பார்த்தேன், என்னடாப்பா அது இஸ்லாத்துக்குள்ள உள்ள பிரச்சனையா என்று கேட்கக்குள்ள அவரோட வேறு மாதிரியான ஒரு உலகம் ஒன்று இருக்கிறது, இஸ்லாம் என்றால் இதுக்குள்ளே பிரச்சனை இருக்கிறது என்று தேடுறது. அவர் எனக்கு புத்தகம் தந்திருக்கிறார். அதே போல் நானும் அவருக்கு புத்தகங்கள் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு விசித்திரமான மாதிரி. அப்போ நான் கிழக்கு மாநிலத்தில் பிறந்தேன் அல்லவா, இப்படி ஒரு பக்கம் இருக்கிறது என்ற ஆர்வமாக தேடக்கூடிய பல விஷயங்கள் நான் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டேன் என்பது உண்மை. அதே நேரத்தில் அவர் தற்கொலை செய்கிற மனநிலையில் இருந்தார் என்பதை நீங்கள் அவர் கடும் போக்கான மதப்பற்றாளராக இருந்தார். உண்மையிலே நான் அவர்கள் மரணிப்பார்கள் நான் எதிர்பார்க்கவில்லை. அப்படியானவர்களாக எனக்கு தெரியவில்லை. என்றால் நான் நினைக்கிறேன் மனைவியோடு அன்பாக பழகுவார், குடும்பங்களோடு பேசுவார்கள், மதத்திலே கடும் மாற்றான எண்ணங்களை கொண்டிருந்தார்கள். ஆனாலும் அவர்கள் மரணிக்கிற அளவுக்கு இருந்தார்களா என்பதை என்னால் ஊகிக்க முடியவில்லை. அப்படி என்றால் ஆசாத் மௌலானா இங்கே முன்வைக்கிற குற்றச்சாட்டு பிழையானது. அசாத் மௌலானா சொல்ல எல்லாமே பிள்ளை தானே. அசாத் மௌலானா அனைத்தும் பிள்ளை. அவர் நான் சொன்னேன், அவர் ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர், மிக விரைவாக வாசிக்கக்கூடியவர். நான் இதுவரை பார்த்த மனிதர்களே சில புத்தகங்களை மிக விரைவாக வாசிக்கக்கூடிய ஒரு திறமையான படியர். நல்ல அனுபவம். அந்த அனுபவத்திலே அவர் வாழ வேண்டும் என்பதற்காக சித்தரித்த ஒரு நாடக கதை. அது எல்லோரும் உலகமே அறிந்த உண்மை. அது நாங்கள் எங்களுடைய அந்த நிகழ்ச்சியில் எவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றாலும் அதை அப்படியே பிரதிபலிக்கின்ற வகையில் உண்மைக்கு மிக நெருக்கமாக நிகழ்ச்சியை வழங்குவதை எங்களுடைய இயல்பு. இப்போது ரஷ்யா யுக்ரைன் போரும் நடக்கிறது. இதற்கு முன்பும் போர்கள் நடந்தது. லிபியாவிலும் கடாஃபியை வீழ்த்துகிற வரையிலான போர்கள். கடாஃபி இப்படி வீழ்த்தப்பட்டார் என்பதையும் காட்டியிருந்தோம். அரபு வசந்தத்திலும் அப்படித்தான் நடந்தது. அதற்கு பிறகு நடந்த எல்லா போர்களும், நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனைகள், இனக்கலவரங்கள், அத்தனை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். நீங்கள் சொல்வது போன்ற ஒரு வெளிப்பாடு இருக்குமாக இருந்தால் அது ஒரு தவறான தோற்றத்தை ஏற்படுத்தி உலகத்தை நான் வழங்கிவிடும். அது அப்படி இல்லை இர்ஃபான் அவர்களே, உங்களோட நான் உங்களை தனிப்பிரதியாக குற்றம் சொல்லவில்லை. அந்த நிகழ்ச்சியுமே ஒரு பரபரப்பான உலக அறிவை பெறக்கூடிய நிகழ்ச்சி இருந்தாலும், ஒரு அரசு உலகத்தில் ஏற்படுகிற வீழ்ச்சி, எழுச்சி, ரஷ்யா உக்ரைன் போர் என்பதுடைய நோக்கம் என்பது வேறு. நீங்கள் ஒரு கொலைகள் 100 கொலைகள் நடக்கிற ஒரு திரைப்படத்தை பார்க்கிறீர்கள், அதுக்காக நீங்கள் வந்து கொலை செய்து விடுகிறீர்களா? இல்லை, அது அவர்கள் பைத்தியார்கள் சொல்லி அந்த மனநிலையை சொன்னேன். அந்த மனநிலை என்னவென்றால், அதுக்கு தான் செல்போன் இருக்கிறது, எத்தனை வழிகள் இருக்கிறது, மனநிலை எவ்வளவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போர் செய்திருக்கிறார்கள். அரசு என்பது ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட நிறுவனம். அரச புலனாய்வு, அரச படைக்கட்டுமானம், அரச ஊடகம், பாராளுமன்றம், சட்டம், உலக ஒழுங்கு எல்லாவற்றையும் ஒன்றாக பயணிக்க வேண்டும். அது இல்லை என்பதை நான் வந்த பொழுதே உங்களுக்கு சொன்னேன் அல்லவா, பொருளாதாரத்தோடு அப்படி சில விஷயங்களை சொன்னேன். ஆகையால் நான் உங்களை தனிப்பட்டதாக இருவாவோடு எனக்கு தனிப்பட்ட கோவம் பிரச்சனை. நான் ஒட்டுமொத்த நாடும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் சொல்கிறேன். சாதாரண என்ன நடக்கிறது என்பதை காட்ட வேண்டும் என்றாலும் அந்த நோக்கங்களையும் சொல்ல வேண்டும். இங்கே உள்ள பிரச்சனை இப்பொழுதும் இந்த இப்போ பிள்ளையானை இதுக்குள்ளே இழுத்து விடுகிற நோக்கத்தை நீங்கள் பாருங்கள். யாராவது உலகத்தில் ஏற்பட்ட பத்ததி அவர்களுடைய அந்த கொள்கை அல்லது இஸ்லாத்தில் இருக்கிற அங்கமாக இருக்கிற பஹாபிஷத்தினுடைய ஒரு தோற்றுவாய் இலங்கையிலேயும் கொண்டு வரப்பட்டது. இங்கிருந்தும் அதற்கான ஈர்க்கப்பட்டார்கள் இளைஞர்கள். அது ஏதோ நடந்திருக்கிறது, அதை எங்களுடைய சமூகம் இருக்க முடியாது எங்கள் அடிப்படையில் யாரும் கருத்து சொன்னார். அதுக்கான கேள்வியில் யாரும் கேட்டது கிடையாது. நாளைக்கு நீங்கள் கூட அந்த பாணியிலே யாரையாவது நீங்கள் பேட்டி எடுத்திருக்க முடியுமான்றால் நான் காணவில்லை ஊடகங்களில். ஆகையால் நான் சொல்ல ஒரு விஷயம் என்னவென்றால், இலங்கையிலே போல தமிழர்களுடைய போர் நடந்திருக்கிறது, ஒரு அழிவு நடந்திருக்கிறது. தமிழர்களுடைய அழிவுக்கு என்ன காரணம்? அமதலிங்கம் போன்றவர்கள் தங்களுடைய வெற்றிக்காக, தேர்தல் வெற்றிக்காக அவர்கள் இளைஞர்களை பயன்படுத்தி விட்டார்கள். அதில் ஒரு அங்கம் தான் நானும் விடுதலை பிடிக்கப்பாடு கிடைந்து கொண்டேன். அப்படி ஒரு வரலாறு அப்படியே கிடக்கிறது. அந்த அடிப்படையிலே நாங்கள் நோக்குற பொழுது நான் ஒரு அழிவு நடந்த ஒரு சமூகத்தின் பிரதியாகவும், அதுபோன்று இலங்கை போன்ற பல்கலாச்சார பல் மதம் உள்ள நாட்டிலே
எப்படியான அழுத்தங்கள் வர முடியும், இந்த அழுத்தங்களை எப்படி நாங்கள் சரி செய்து கொண்டு முன்னகர வேண்டும் என்கிற ஒரு தூர பார்வை இருக்க வேண்டும். அது இன்னமும் இல்லையென்ற அதான் சொன்னேன். அதிலே ஒரு அங்கேதான் நீங்கள் அதான் உங்களால் ஊகிக்க முடியாது. ஐஎஸ் பயங்கரவாதிகள் எழுச்சி வருவார்கள் வீழ்ச்சி வருவார்னு சொல்ல முடியாது. அது வேறு முடியும், அதனால் விளங்குகிறது. ஆனால் இருந்தாலும் ஒரு சரியான இலக்கிலே நாடு பயணிக்க வேண்டும் அந்த கவலையே உங்களை சொன்னேன். நாங்கள் போராளிகள் என்று சொல்லவில்லை, ஐஎஸ்ஐ போராளிகள் என்று சொல்லி இவர்களை ஊக்குவிக்கவில்லை. அவர்கள் பயங்கரவாதிகள் தான் எங்களுடைய பார்வையில் எப்போதுமே. அதே நேரம் அமைச்சர் அவர்களே, செயினி அவர்களுடைய விடுதலையில் உங்களுடைய பங்களிப்பு இருந்ததாக ஆசாத் மௌலானா கூறுகிறார். நான் சொன்னேன் அசாத் அவர்களுடைய எல்லா விதமான முரண்பாடான விஷயம் இல்லை. நீங்கள் சொல்வது முரண்பாடு என்றால், அப்படி என்றால் ஆசாத் மௌலானாவும் ஒரு பயங்கரவாதி, இன்னொரு பயங்கரவாதி விடுவித்து சென்றாரா? அசாத் அவர்கள் பயங்கரவாதி என்ன சொல்லவில்லை. சைனி மௌலியாக்களுடைய கேஸ் என்பது வேறு அந்நிறம் குண்டு வடிக்கவில்லை. அவர்கள் ஒரு பெட்ரோல் குண்டு வடித்தது சஹரானை கைது செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் அன்றைக்கி 5-6 மாதத்துக்கு மேலே இருந்திருக்கலாம். அவர்களுக்கு பெரிய டீமே இருந்தது. அவளை வருவதும் பார்ப்பதும் சட்டத்தண்ணிகள் கூட்டமாகவே இருந்தார்கள். அந்த அடிப்படையில் அவரை ஒத்துழைப்பு வழங்கியதாக கூறுவதும் பொய்யா? அது பொய்யாகத்தான். அவரை குற்றஞ்சாட்டுவதில் ஒரு பிரச்சாரம், அந்த விஷயத்தை சொல்லித்தான் அவர் வர வேண்டும் எழுப்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார். சரி. அதே நேரத்தில் சுரேஷ் சலையை சந்தித்ததாக சொல்லப்படுகிற விடயம், அது சந்திப்பது அது அவருடைய அவர் சுரேஷ் சலைக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியங்களே ஊடகங்களிலே தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது. அவர் தான் நாட்டில் இருக்காத காலப்பகுதி என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். உங்களுக்கு அவரை தெரியும்? எனக்கு தெரியும், ஆரம்பத்திலும் தெரியும். நான் நினைக்கிறேன் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து நான் வெளியேறி கொஞ்ச நாளைக்கு பின்னர் அவர் தெரியும். 2019 ஏப்ரல் 21 உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத குண்டு தாக்குதல்கள் நடக்கின்றன. அப்போது நீங்கள் சிறையில் இருக்கிறீர்கள். உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? அமைதியாக இருந்தீர்களா, பதட்டமாக இருந்தீர்களா? உண்மையிலே முக்கியமான கேள்வி உண்டு. நான் காலையில் எழும்பி வளமையாக நல்ல விசேடமான நாட்களில் மட்டல பிஷப் வருவார், பொன்னையா ஆண்டகை அவர்கள் 1ஆம் தேதியிலையும் வருவார், உதித்த ஞாயிறு தினத்திலே வருவார். நான் நினைக்கிறேன் வருஷத்தில் 3 தினம் பாராங்க. அப்போ அவங்க வருவாங்க, சின்ன அனௌன்ஸ்மெண்ட் செய்வாங்க, சில இனிப்புகள் தருவாங்க, அப்படி ஒரு விஷயம் இருக்கிறது. இருந்தாலும் சில நேரம் வந்த அவர் எங்கள் பிள்ளையார் இருக்காரான்னு கேட்குறது வளமை. அப்போ நான் சில என்ன கூப்பிட்டாலும் என்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தேன். நான் பரபரப்பாக வெளிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணக்குள்ளே நான் இருந்த ஒரு பழைய கட்டிடம் உண்டது, பிரிட்டிஷ் காலத்து கட்டிடம், சரியான டஸ்டான கட்டிடம் உண்டது. கும்மன் சத்தம் கேட்குது, அப்படியே அந்த கதவுக்குள்ளால் அப்படியே புழுதி அப்படியே அடிக்கி உள்ளுக்கு வருது. அப்போ எனக்கு சுவராக தெரிஞ்சது ஏதோ படிக்குதுண்டு. நான் அந்த அதிர்வில் நினைச்சேன் ஏதோ படிக்குதா. நான் உடனே சாப்பிடல, எலும்பி சொன்னால் ஏதோ படிக்குது எங்கே அப்படி தான் கேட்டேன். ஜன்னல் கலப்பத்துக்கு உண்டுங்கால கொஞ்ச நேரத்தில் பார்த்தால் புகை மூட்டம் வருதுன்னு சொன்னாங்க மூலையால். அப்போ நான் ரூமில் இருந்தேன், எனக்கு திறந்து விடலை. அப்போ ஓரளவு எனக்கு ஞாபகம் இருக்குங்கிற அவர் கேட்டு கண்ணாடி வச்சு பார்த்து தெரிஞ்சது எனக்கு. அப்படியே இந்த பக்கத்தால் புகை கருத்த புகழும்போது அப்படி இருக்குள்ள பிஷப் வந்தவர். அப்போ ஜெனி படிக்குதுன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு சுறா தெரியும், ஜெனி படிக்காது. ஜெனி ஒரு நாளும் சூடாகி பற்றி நெருப்பு வரலாம், வெடிக்காது. அந்த சத்தத்தோடு அதிர்வோடு வெடிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது, அந்த அழுத்தத்தை வராமல். அப்போ எது நடந்திருக்க கொஞ்ச நேரத்தில் சரியாக வந்தது. நிரம்ப பேர் காயம், பற்றி எரியுது பிள்ளைகள்ன்ட்டு சொன்னேன். இப்போ உண்மையிலே நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு இருக்கலாம் வந்தது. ஏன் மட்டக்களப்பில் நான் மக்கள் மீதியாக இருக்கிறேன், பக்கத்தில் பிள்ளைகள் சேர்த்துருக்கு, நிறைய பேர் காயம், ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்குதுன்னா கூட எனக்கு மாதிரியாக இருந்தது. அந்த உணர்வை அதை உங்களுக்கு சொல்லலை. அது சிலருக்கு வருகம் வராமலாம் கடும் இதாக இருந்தால். அப்போ நான் கேட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்து கொண்டு இருந்தான். பிறகு கொஞ்சம் தலை தெரிய வந்தது. நீங்கள் கேள்விப்பட்ட செய்தி தொலைக்காட்சி பார்த்தீர்கள்? எனக்கு பக்கத்தில் ஹியோன் தேவாலயமும் சிறைச்சாலையும் பக்கத்தில் இருக்குது. உடனே தகவல் வரக்கூடியமே இருந்தது. தெரியுதானே உங்களுக்கு? ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸ் வரக்குள்ளே எல்லா சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். அப்போ சத்தம் அது காற்றுல நேரம் பண்ணால் ஃபுல்லாக சத்தம் கேட்கும். அப்போ அந்த மாதிரி நிலைமை ஒன்று இருந்தது. அப்போ எனக்கு ஒரு கடும் வேதனையை கொடுத்தது. பிறகு செய்திகள் பார்க்குற பொழுது வளர்ந்தது திட்டமிட்ட தாக்குதல் என்பதை என்னால் உணர முடிந்தது. செயினி அந்த தாக்குதலில் சம்மந்தப்பட்டிருக்கவில்லை, ஏப்ரல் 21 சம்மந்தப்பட்டிருக்கவில்லை. ஆனால் அவருடைய சகோதரர் சஹரான் அவரும் சிறைக்கு வந்திருப்பார். இவர்களுடைய பேரில் எல்லாம் வழிபடுகின்ற பொழுது உங்களுக்கு என்ன தோன்றியது? அப்புறம் நான் நினைக்கிறேன் 2-3 நாளே இல்லை, மருதமுனையில் அது பிறகு அவர் தற்கொலை செய்து கொள்கிறார். ஆனால் இது ஐஎஸ் பயங்கரவாதிகள் தான் என்ற அளவு அந்த பின்னணிமை தெரிய துவங்கி நினைக்கிறேன். அப்படி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இல்லை, அவருடைய பேரெல்லாம் வெளியில் வந்தது. சஹரான் என்பவர் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இது செயினிக்கும் சஹரானுக்கும் உறவு இருக்கிறது, எல்லாருமே அறிந்து வைத்தோம்.
ஆனால் இந்த டீமாடா பிடிச்சிருக்கு, கையில் இருந்த பூனையை விட்டுருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் வந்தது. இப்படி பேசிக் கொண்டிருந்தவர்கள், பயங்கரவாத சிந்தனை கொண்டவர்கள் இப்படியான ஒரு தாக்குதலை நடத்துவார்கள் என்று நினைத்து பார்த்தீர்கள்? நான் அதை நினைக்கிறேன் சொன்னேன் உங்கள்கிட்ட. ஷைனி மௌலவி சாகிற அளவுக்கு திட்டந்துட்டுவார் நான் நினைக்கல. அவர் அப்படி எப்படி இருந்தாலும் தன்னுடைய மதத்திலே அடிப்படையிலே கொள்கையிலே பேசாமல் இருந்தார், விவாதிப்பார். அதுக்காக அவர் மரணிப்பாரா என்பதை என்னால் ஊகிக்க முடியவில்லை. அப்படியான ஒரு என்ன கருத்து இருக்கவே நான் இலங்கை ஒரு நாடை பற்றி அப்படி சிந்திப்பாரா என்ற கூட நாம் எண்ணி பார்க்க முடியாத காலம் அது. அதற்கான ஒரு கால சூழ்நிலை அப்போது நாட்டில் இருந்ததா? அதுக்கான கால சூழ்நிலை அப்படியான ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்படுவதற்கான கால சூழ்நிலை அந்த நேரத்திலே நாங்கள் இருந்தேன்னு சொல்ல முடியாது. இந்த குண்டு வெடிப்பின் பின்னர் நாங்கள் உலக அளவிலான பயங்கரவாத நடவடிக்கைகள், ஐஎஸ் அமைப்பினுடைய பயிற்சிகள், அவர்களுடைய பிரச்சாரங்கள், அவருடைய வீழ்ச்சி எல்லாவற்றையும் குண்டு வெடிக்கிற பொழுது ஐஎஸ் இயக்கமே முடிந்து விட்டது. அது ஒரு கதை. ஐஎஸ் இயக்கமே முற்றாக முடியவில்லை, அதாவது பலவீனப்பட்டிருந்தது. அதில் அந்த அடிப்படையில் பார்க்குற பொழுதோ மீண்டும் இலங்கையினுடைய தாக்குதலின் பின்னர் மீண்டும் ஐஎஸ் பயங்கரவாத உலகத்தில் ஒரு ஆளுமையாக இருப்பது போல் எண்ணத்தை உலகத்துக்கு கொடுத்தது. அதை நீங்கள் மறக்க முடியாது. அதுபோன்று நான் நம்புகிறேன் போராட்ட காலங்களிலே கூட வர முடியாத பல 800க்கு அதிகமான சர்வதேச ஊடகங்கள் வந்தது என்று பல மாற்றங்கள் இங்கே இடம்பெற்றது. அதனால் அவர்கள் ஐஎஸ் அமைப்பு என்ற ஒரு சர்வதேச பயங்கரவாத வலைப்பின்னலே அவர்கள் திட்டமிட்டபடி வெளிநாட்டவர்களை கொண்டார்கள். உள்ளூரிலே அவர்கள் சொல்ல காவீர்கள் என்று சொல்ல அவருடைய மகாப் கோட்பாடை உங்களுக்கு தெரியாமல் இருக்க முடியாது. அந்த பிள்ளை அவர்களுக்கு எதிரிகளாக கருதப்பட மாற்று மதக்காரர்களை கொல்ல வேண்டும் என்கிற விஷயத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் அதுபோன்று விரைவாக சுக்கம் போகணும் என்று அவருடைய எண்ணக்கருவின் அடிப்படையில் அவர்கள் செயலாட்டி மரணித்து போனார்கள். அதாவது அவருடைய இந்த உலகத்தில் சாதாரண ஒருவரை கொலை செய்தாலோ அல்லது ஒருவருக்கு எதிராக ஏதோ ஒரு தீங்கிழைத்தாலோ அவர்களுக்கு இந்த உலகத்திலே மன்னிப்பு கிடையாது, சிறையோ ஏதோ ஒரு வகையில் தண்டனை கிடைக்கப் போகிறது. இந்த படுபாவிகளுக்கு எப்படி சொர்க்கம் கிடைக்கும் என்று நம்புகிறீர்களா? என்னால் சொல்ல முடியாது. நான் பின்னர் சிறைச்சாலையிலே குண்டு வெடித்த பின்னர் கணிசமான இளைஞர்கள் வந்தார்கள் உங்களை பார்க்கவா. சிறைச்சாலை கைது செய்யப்படுவார்கள் அல்லவா? நான் நினைக்கிறேன் 70-80 பேர். அதிலே நான் நம்புகிறேன் இப்போ இருக்க நவம்பர் மோவிலே கூட நான் சந்தித்து பேசியிருக்கிறேன். அவர் மட்டக்களப்பு சிறைச்சாலை இப்போது சில காலங்களும் வந்து அங்கே இருந்தார், வழக்குகளுக்கு வந்து போவதுண்டு. அவர் இப்பொழுதும் நான் நினைக்கிறேன் சிறைச்சாலை இருக்க வேண்டும். ஆக்சுவலி இந்த நிகழ்ச்சியையும் பார்க்க முடியும். நான் அவரிடம் கண்டு பேசியிருக்கிறேன். நான் அவரோட என்னமா உரையாடி பண்ணும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது தானே. நான் அவரோட சாந்தமாக போன்று பேசினேன். என்ன மௌலம் எப்படி என்று சொன்னால் அவர் எந்த காலப்போது அவர் வந்தது பின்னர் அவரே இப்பொழுது சிறையில் இருக்கிறார். அவர் இப்பொழுதும் அவரோட கருத்தியிலுமே தெளிவான மனிதர். அவர் மட்டக்களப்பு சிறைச்சாலைக்கு உறுதியாக இருக்கிறார். பயிற்சி எடுப்பார். உள்ளுக்குள்ளே உடம்பை உறுதியாக வைக்கும் எண்ணத்தை கொண்டவர். நாங்கள் பார்த்தது போல என்ன 5 கடமைகள் தான் இஸ்லாத்து என்பது 6வது கடமை மரணிக்க வேண்டும் என்பது உறுதியாக இருக்கிறார். உறுதியாக சொன்னார். இல்லை, அப்படி ஒரு கடமை இல்லை என்று நீங்கள் சொல்ல முடியும். நீங்கள் அவருடைய போனால் நீங்கள் அந்த கொள்கைவாதிகளோடு பேசினால் சரி என்பது போல அவர் உணர பண்ணுவார்கள். அப்படியான திறமையாசாலிகள் அவர்கள். மரணிப்பது தான். நான் அதை விட ஊடகம் என்று வந்துவிட்டால் சொல்ல வேண்டிய சில விஷயத்தினால் சாதாரண ஒரு இளைஞனை சந்தித்தேன். அதிலும் தூள், அதாவது உங்களுக்கு தெரியும், குடுவையில் அடித்து வந்து இளைஞர் பேர் எல்லாம் ஞாபகம் இருக்க சொல்லி சரியில்லை என்பதை சொல்கிறேன். அந்த பையன் நான் சந்தித்தேன். அவர் நன்றாக முடியெல்லாம் பிடித்து வெட்டக்கூடிய. அப்போ நான் பேசி கொண்டது தோழி சொன்னார், தம்பி எங்கடா கல்யாணம் கட்டிக்காங்கன்னா யாழ்ப்பாணத்தில் என்று சொன்னார். நான் கேட்டேன் யாழ்ப்பாணத்தில் ஏன் நாங்கள் போய் கல்யாணம் கட்டினா? நான் 5 நாள் போனேன். வேம்படி மகளிர் வித்தியாலயத்துக்கு போன பிள்ளை ஒன்றை பார்த்தேன். தூக்கி தரேன். எத்தனை வயதான்னு கேட்டேன். 16 வயசு பிள்ளை. தூக்கி திருமணம் முடித்தேன் என்றான். அப்போ ஏனென்றால் என்னென்ன கேட்குறீங்க, எனக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு சொன்னான். ஒரு சாதாரண ஒரு வியாபாரி, அதுவும் ஒரு சமூகத்திலே ஒரு நல்ல ஒழுக்கம் கெட்ட ஒரு பையன் சொல்கிறான், எப்படிடாப்பா இது நடந்துச்சுன்னு. அப்போ பிறகு நாங்கள் இந்த பிள்ளைக்கு கேஸ் போட்டிருப்பாங்களே. போலீஸ் வந்தது. நான் கொண்டு வந்து பள்ளிவாசல் ஒப்படைத்தேன். பள்ளிவாசல் பாகிஸ்தானுக்கு அனுப்பி 6 மாதத்திலே திருப்பி முஸ்லீமாக மாற்றி தந்தது என்று சொன்னான். ஏனால் அதை சொல்கிறேன்னு சொன்னால் சஹ்ரான் அல்ல, சஹ்ரானை போன்ற பல மத நிறுவனங்கள் இப்படியான இளைஞர்களுக்கும் மாற்று மதத்தை திருமணம் செய்தால் சொர்க்கம் கிடைக்கும் என்ற அடிப்படையிலே அறிவு போட்டப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் மறக்க முடியாது. வேணுமென்றால் அதுக்கு ஒரு ஆராய்ச்சி ரீதியான ஊடகங்களை அனுப்பி நீங்கள்
விசாரித்து பாருங்கள். அது என்ன இப்படியான விஷயங்களை மக்களுக்கு சொல்ல வேண்டும். இதான் உங்களோட பிரச்சனை. நான் ஏற்கனவே சொன்னேன், நாங்கள் களிமா எடுத்துள்ளோம். அவ்வாறு இல்லை, என்னுடைய புரிதல், என்னுடைய அறிவின் அடிப்படையில் அவ்வாறு யாரும் பலாத்காரமாக திட்டம் போட்டு மதத்துக்கு மாற்றி திருமணம் செய்வதனூடாக யாருக்கும் சொர்க்கம் போக முடியாது. அவரவர்களாக விரும்பி மதத்தை ஏற்றுக்கொள்வது என்பது வேறு, இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பது. அப்படி ஒரு எண்ணங்களை உருவாக்கி இருக்கிறார்கள். நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ உருவாக்கப்படுகிறது. அதற்கென்றே மத நிறுவனங்கள் இருக்கிறது, சில அமைப்புகள் இயங்குகிறது, ஹிந்து நிறுவனம் இருக்கிறது. சக்காத்திலே எடுக்கிற வீட்டை மதம் மாறியவர்களுக்கு தான் கட்டாயம் கொடுக்க வேண்டும் என்று சில குடியிருப்புகள் கட்டப்பட்டிருக்கிறது. இப்படி பல விஷயங்கள் இடம்பெற்று கொண்டு இப்போ இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஆகையால் ஏன்னா சொல்றேன்னா, கடும்போக்குவாதிகளை விடுங்களேன், சாதாரண சமூகத்திலே மதம் சார்ந்த அறிவில்லாத சாதாரண இளைஞர்களுக்கே இந்த விடயம் பூத்தப்படுகிறது. ஆகையால் இந்த பகபாதம் என்பது கிழக்கு மாகாணத்திலே அல்லது இஸ்லாத்துக்குள்ளே இப்படி ஊடிருக்குங்கிற உண்மையை இன்னும் யாரும் பேசுவது கிடையாது. அதில் முஸ்லீம்கள் பேச வேண்டும் என்பது என்னுடைய ஒரு குறைபாடாக இருக்கிறது. அவர்கள் அதை கடந்து செல்ல வேண்டும். இதே தேவையில்லாத பிரச்சனை என்று அதில் தப்ப பார்க்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்குது. இல்லை, வலிமையாக எதிர்க்கிறார்கள். சௌரான் உள்ளிட்ட குழுவினர் வலிமையாக எதிர்த்திருக்கிறார்கள். அவர்களால் செய்ய முடிந்த அத்தனையும் செய்து விட்டார்கள். இருந்த அரசாங்கங்கள், இருந்த அதிகாரிகள் எதுவும் செய்யாததற்கு அவர்கள் என்ன செய்ய முடியும்? அவர்கள் அதற்கு வலிந்து கேட்க முடியாது. ஆனாலும் நீங்கள் சொல்கிற கருத்தில் ஒரு உண்மை இருக்கிறது. உங்களுக்கு ஒரு நல்ல தேவை இருப்பது போன்று நான் உணர்கிறேன். அதாவது முஸ்லீம் சமூகத்தில் தவறான கருத்திற்கு நீங்கள் பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக பேசி ஒரு நடவடிக்கை எடுத்து அனைத்து தரப்பினரை சேர்த்து ஏதாவது ஒரு முடிவுக்கு வாருங்கள். நிச்சயமாக நீங்கள் பாராளுமன்ற அறிக்கையிலே பார்த்தால் கூட தெரியும். நான் அதை படித்தேன். 80ஆம் ஆண்டிலிருந்தே 9ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு இஸ்லாம் பாடத்திலேயே மதம் மாறினால் சரியா சட்டத்தின்படி கொல்ல முடியும் என்கிற அடிப்படையில் கூட கருத்துக்கள் புத்தகத்திலே படிப்பிக்கப்படும். இல்லை, அது இப்படித்தான் ஒரு ஆரம்பத்திலே நாங்கள் மதங்களை பற்றி பேசுகிறோம். அதை ஏன் நான் சொல்லுவேன் சொன்னால், ஆனால் அதற்கான என்ன காரணம் என்பதற்கான பல விடயங்கள் நானும் விளங்கிக் கொள்ளாமல் மதத்தை பற்றி நாங்கள் பேசினாலும் இல்லை முரண்பாடு அதை அது நாங்கள் பிரச்சனை வந்து நிகழ்ச்சியை நாங்கள் நடத்த முடியாது. அதே போன்று இருப்பானவர்களை இப்படித்தானே மதம் என்பது என்னை பொறுத்த வரைக்கும் நான் நீங்கள் நண்பர், நாங்கள் இன்னும் ஒரே பாடசாலை படிக்கிறோம். நான் ஒரு வர்த்தகராக வருகிறேன், நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியராக வர முடியும். சரி, நாங்கள் 2 பேரும் உதாரணம் வைத்துக் கொள்வோம், பாஸ்கூராக செல்கிறோம். நாங்கள் இடையிலே ஏதோ ஒரு முரண்பாட்டை சந்திக்கிறோம். அந்த சந்திப்பு எங்கள் இருவருக்கும் தெரியும், என்ன நடந்ததுன்னு தெரியும், எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு பிணக்கு எப்படி வந்தது என்று. ஆனால் 2 பேரும் குடும்பத்தோடு பயணிக்கிறோம். குடும்பத்தோடு பயணிக்கிற பொழுது என்னுடைய கார் பழுதாய் நிற்கிறது. இருவான் வருகிறார். இருவான் எப்படி நான் கேட்குறேன், என்னுடைய கார் பயரிங் பற்றி கிடக்குது பார்க்கலாமாண்டு. என்னுடைய குடும்ப உறுப்பினரே நீங்கள் நல்ல அங்கிலண்டு, ஆனால் நீங்கள் இறங்கி பார்த்து விட்டு செய்ய முடியும் என்று தெரிந்தும் பிள்ளையை கண்டுபிடித்தும் இல்லை இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிவிட்டு வாங்கள் எங்களை விடுத்து வாங்கள் என்று என்னை பழைய வாங்க வேண்டும் என்று என்னை விட்டு வரலாம் என்று சொல்லலாம். இப்படித்தான் இந்த மத விடயங்களும் என்ன இருந்தாலும் சில நுட்பமான விஷயங்களை எங்களால் உணர முடியும். ஆனால் சமூகம் அது குடும்பம் என்று வருகிற பொழுது சில விஷயங்களை இலவாக வெளியிட முடியாதுங்கிற ஏன்னா அதை சொல்கிறேன்னு சொன்னால், இப்படி ஒரு சிக்கலான ஒரு உளவியல் ரீதியான ஒரு சமூக கட்டமைப்பிலே நாங்கள் வாழ்கிறோம் என்பதன் அடிப்படையில் இதை விஷயங்களை சிலவற்றை வெளிப்படாக பேசி நான் சொன்னேன், சஹ்ரானை போன்ற சிறியாக்கள் செய்ததற்காக அவருடைய பிரச்சனையை கொண்டு வந்து பிள்ளையான தலையில் கட்டுவதோ இன்னும் ஒரு ஆளுடைய தலையில் கட்டுவதோ அல்லது எல்லாமே தெரிந்து அறிக்கைகள் சமர்ப்பித்த பின்னரும் இவ்வளவோ பிரச்சனைகள் இந்த நாடு எங்கே இருக்கிறது பொருளாதாரத்தியாக இருக்கிற பொழுதோ எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் ஏனையவர்கள் இதை பற்றி கேள்வி எழுத்து இவ்வளவு செலவழிக்கிற இந்த நிதியை பார்லிமெண்டத்திலே உண்மையிலேயே பார்க்குற பொழுது எனக்கே வியப்பாக இருக்குது. எனக்குள்ளே நான் சிரித்துக் கொள்வேன், என்ன வேடிக்கையான மனிதர்கள். சிலரை பற்றி நான் வெளியில் இருக்கிற பொழுது பெரிய எண்ணங்களை கொண்டிருந்தேன், இப்படியான மனிதர்கள் இவர்கள். ஆனால் இங்கே வந்து அரசியலுக்காக தேவையில்லாத விடயங்களை பேசுவார்கள். பேசுகிற பொழுது நான் ஏற்படுவேன், உலக பயங்கரவாதம் என்னன்னா உலக பொருளாதார சம்பந்தமாக பேச வேண்டிய இடத்துல நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய இடங்களில் வந்து தேவையில்லாத விடயங்களை பேசி தேவையில்லாத நேரத்தை முன்னடிக்கிறோமே என்கிற எண்ணப்பாடு வருவது ஒன்று. ஆகையால் நான் எனக்கு சொல்ல வர விடயம் என்னவென்றால், சில விஷயத்தை அறிவுபூர்வமான விஷயங்களை அறிந்த விஷயங்களை இங்கே தான் பிழை நடக்கிறது தெரிந்தவங்களை தொட்டு காட்டி பேச வேண்டும். அதை கடந்து செல்வது என்பது பிழை என்பதான் சொல்வது. இல்லை, ஒரு 270க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள், 500 பேருக்கு மேல் காயப்பட்டார்கள். இப்படியான ஒரு விடயத்தை தெரிவுக்குழுக்கள் அமைக்காமல் அதனை பற்றி கண்டறியாமல் விசாரிக்காமல் இருக்க முடியுமா? இல்லை, கண்டறிந்திருக்க வேண்டும். 2019 இடம்பெற்றது, பலர் கைது செய்யப்பட்டார்கள். உங்களுக்கு தெரியும், அதிலே வெளிநாட்டு பிரஜைகள் அதிகமாக கொல்லப்பட்டார்கள். ஆஸ்திரேலிய அரசாங்கத்துடைய போலீஸார்,
அமெரிக்காவுடைய போலீஸார், சர்வதேச போலீஸாரெல்லாம் இங்கே வரவழைக்கப்பட்டார்கள். பல விடயங்கள் நடந்திருக்கிறது. தெளிவாக ஐஎஸ் அமைப்பு எப்படி இங்கே உதயமாகியது, அவருடைய கருப்பொருள் எப்படி ஆரம்பமானது, எங்கெங்கே பயிற்சி இடம்பெற்றது, எத்தனை பேர் பயிற்சிட்டார்கள், அவர்களுடைய இந்த மோட்டிவேஷன் ஊக்கம் எப்படி கொண்டு வரப்பட்டது, நிதி வழங்குறது எல்லாமே இலங்கையிலே கண்டறியப்பட்டுள்ளது. அதுதான் பிரச்சனை. அமைச்சர் அவர்களை பாருங்கள், எப்படி என்றால் பாருங்கள், தேசிய புலனாய்வு பிரிவு தோற்கடிக்கப்பட்டிருக்கு, பயங்கரவாத விசாரணை பிரிவு தோற்கடிக்கப்பட்டது, குற்றப்புலனாய்வு திணைக்களம் தோற்கடிக்கப்பட்டது. இவ்வளவு பேருடைய கண்ணிலும் மண்ணை தூவி விட்டு இவர்கள் ஒரு தாக்குதல் இடத்துள்ளது வல்லவர். நீங்கள் இலங்கையில் பேசி அந்த குழுவினை வைத்து நீங்கள் சொல்லுங்களேன். இலங்கையிலே குண்டுவெடிப்பு நடந்ததுக்கு முன்னர் என்பது ஒரு விஷயம் இருக்கிறது. பல பிள்ளைகள் கருத்தியல் ரீதியான அரசியல் முரண்பாடுகள் குண்டுவெடிப்பில் காணாமல் விட்டது. நேற்றும் என்னோடு சகோதரர் ரவுஹைக்கிமர் என்னோட கொஞ்சம் கோவித்து விட்டார். எங்கே? நான் பாராளுமன்றத்தில் நான் பாதுகாப்பு அமைச்சால் கொண்டு வரப்பட்ட ஐஎஸ் தாக்குதல் சம்பந்தமான ஒரு கருத்தரங்களை கலந்து கொண்டேன். நான் அதில் கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள் ரில்வான் அவர்கள் கொழும்பு கொண்டு வரப்பட்டு தான் மருந்து செய்யப்பட்டது என்று. அப்போ நாங்கள் எப்படி ரில்வான் கொழும்பு கொண்டு வரப்பட்டார்? உங்களுக்கு தெரிந்தானே, சாதாரணமாக 2 பிள்ளைகள் நான் சொல்லுவேன், கருத்தாடல் வந்தபடியாக சொல்லுகிறேன். ரில்வான் கொண்டு வரப்பட்டார் எப்படி? சரி, பரவாயில்லை, வந்தார். ஒரு வைத்தியசாலையிலே காயம் எப்படி ஏற்படுது என்ற ஒரு பரிசோதனை நடக்கும் அல்லவா? அந்த காயத்துக்கு மருந்து கட்டிய வைத்தியர் என்கின்றன வைத்தியர் பாகிஸ்தானுக்கு சென்று விட்டான்னு சொன்னார்கள். அப்பொழுது நடத்துகளை கேட்டேன். அப்போ அது எப்படி வந்தது, அங்கே யாரெல்லாம் பார்க்க வந்தாங்க? நான் ஒரு கேள்வியை கேட்கக்குள்ளே இடையிலே சகோதரர் ஹக்கீம் அவர்கள் இது பிள்ளையான் சிங்களத்திலே பிள்ளையான பக்கத்திலே வழிநடத்த கொண்டார், பல விளக்கங்கள் கொடுத்தார். அப்பொழுது நானே எனக்குள்ளே நான் அவரை கேட்கவில்லை, அதுதான் முரண்பாடு வளரும் நான் கேட்கவில்லை. நான் மனதுக்குள்ளே உங்களுக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு வருகிற பொழுது துணிந்து பாராளுமன்றத்தில் பேசுகிறேன். இல்லை அந்த சபையிலே ஆளுங்க எதிர்கட்சி இருக்கிற பொழுது நான் அவரிடம் பேசினால் என்றால் அவர் என்ன போல அமர்ந்திருந்தார், முன்னாள் பேசி கொண்டு வேறுனவர். நான் பேசி முரண்பாடை ஆனால் யோசிச்சு பாருங்கள் இருப்பான். நான் ஒரு வைத்தியசாலை செல்லுகிறேன் ஒரு ஆளை பார்ப்பதற்காக. இன்னும் ஒரு ஆள் பக்கத்து கட்டில் இருக்கிறார் என்று சொன்னால், ஹாய் இப்போ நீங்கள் என்ன பரடந்த இருப்பானா நீங்கள், அவன் அன்றாதபுரமா எப்படி காயம் வந்தது என்று கேட்க மாட்டோமா? அப்போ அவர் சொல்லுகிற விஷயம் என்னென்றால், நான் அப்படி அவனை பார்க்க போகல, நான் போராக்களை பார்க்க போனது அவரையும் கண்டேன், என்னோட டிஐஜி மேலாம் வந்திருந்தாங்கன்னு சொல்கிறார். நான் அதை கேட்க இல்லை. உங்களுக்கும் இது நடக்கலாம். ஏனென்றால் ஒரு அரசியல் தலைவர் ஒரு வைத்தியசாலை போகிறார், நான் என்ன சொல்லுவார் என்றால், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஒரு அரசியல் தலைவர் இப்படியான சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது, நாங்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறோம், மட்டக்களப்பு பொடி என்று சொல்லுகிறான், பெரிய காயங்களாக இருக்கிறது, கொழும்பிலே என்ன நடந்தது என்று அடுத்த கேள்வி கேட்பதில்லையா? அந்த அளவு கேட்க வேண்டும் என்ற தேவை ஏன் வருகிறது? நீங்கள் பாருங்கள், அசாத் அவர்கள் வெளிநாட்டுக்கு தஞ்சம் கோருவதற்காக சொன்ன அறிக்கையை ஏன் என்று அடுத்த கேள்வி கேட்க வேண்டும் என்று எண்ணம் தோன்றுகிறது உங்களுக்கு? நான் உங்களை குற்றவாளியாக வைத்துக் கொண்டு ஊடகங்களுக்கு தோணுகிறது, ஏன் இந்த விடயங்களையும் அப்படி ஆராயவில்லை என்கிற கேள்வி இருக்கிறது. கேட்டிருந்தால் நான் சொல்ல சாதாரண அறிவுபூர்வமான விஷயம். பல விடயங்களை பேசுகிறீர்கள். ஒன்றோ முஸ்லீம் சமூகத்தில் இருக்கிற அடிப்படைவாத கோட்பாடுகள் இளைஞர்கள் மத்தியில் இருக்கிறது என்று, இதற்கு எதிராக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் இப்பொழுது ஏற்கனவே ஒரு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று அதில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டு மிக பெரும் ஒரு துப்பாக்கி சூழ்நிலை நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. இவ்வாறான ஒரு நிலையில் இது இன்னமும் வளரக்கூடாது, வளர விடவும் போராட்டத்தினுடைய வழி உங்களுக்கு தெரியும். அந்த தோல்வியும் அந்த ஒரு சமூகமே அழியும். தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அதற்கு எதிராக நீங்கள் போராட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆயுத பயிற்சி, போதனை முகாம், இவ்வாறான பலவற்றை இயக்கிக் கொண்டு அனைத்து தரப்பையும் கண்களில் மண்ணை தூவிக்கொண்டு ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடைபெறுகிறது. இவ்வாறான ஒரு பயங்கரவாத தாக்குதலை நடத்துவதற்கு ஐஎஸ்னுடைய பிரதிநிதிகள் இங்கே வந்து செய்தார்களா, அல்லது இங்கே இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகள் ஏதேனும் கிடைக்காமல் இவர்கள் செய்தார்களா? அது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிரியாவுக்கு சென்றிருக்கிறார்கள், ஆயுத பயிற்சி எடுத்திருக்கிறார்கள், பிறகு மாலத்தீவிலிருந்து ஆக்கள் வந்திருக்கிறார்கள், அவர்கள் குண்டு தயாரிப்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். உலக பயங்கரவாதிகளுக்கு அல்பத்ததை அழைப்பு கொடுக்கிற பொழுது நீங்கள் எல்லோரும் வந்து சேருங்கள், போராடுவோம் இஸ்லாம் ராஜ்யத்தை அமைப்பதற்கு, அல்லது உங்களுடைய நாடுகளுக்குள்ளேயே நீங்கள் குண்டுகளை தயாரித்து அங்கங்கே யுத்தங்களை ஆரம்பிங்கள் என்று பணிப்புரை வெளிப்படையாக பேசியிருந்தார்களா? இல்லை, அது பயங்கரவாத இயக்கம் அவர்கள் அந்த அதிலே ஒரு 100 இளைஞர் மட்டும் உள்வாங்கப்பட்டிருந்தார்கள். அவர்களுடைய எண்ணக்கர் ஒவ்வொரு நாடுகளும் உள்வாங்கப்பட்டு அதற்கென்ற ஒரு தனி வலைவைப்பை ஏமாந்து போயிருக்கிறார்கள். அதை இப்பொழுது நீங்கள் ஊடகத்தில் இருந்த அடிப்படையிலே சஹ்ரான் அவர்களுடைய அந்த காலத்திலே வந்த அவருடைய காணொலிகளை பார்க்க இருந்திருக்க முடியாது. இல்லை, நான் பார்க்கவில்லை. அவர் உடனே சொல்லுவார், நானும் பின்னர் தான் பார்த்தேன், சிறைச்சாலையில் வந்த பின்னர் அவர் குர்ஆன் அதையும் சொல்லிவிட்டு, அதை அரபுகளை சொல்லிவிட்டு சொல்லுவார், காபீர்கள்
துண்டு துண்டாக வெட்டப்பட வேண்டும், சந்து சந்தாக கொட்டப்பட வேண்டும். பால் எதுக்காக இறக்கப்பட்டது, இரும்பு என்னதுக்காக வந்தது, நாங்களும் ஒரு சமாதான மார்க்கமா என்று மிக காலம் பேசுவார். இதிலே நிச்சயம் பாருங்கள், அதில் இப்போ 1000 பேர் கேட்டால் ஒரு 5 பேர் அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ள இருப்பார்கள். அந்த 5 பேரை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அந்த விடயம் ஒரு சமூகங்களுக்குள்ளே பிளவுகளை பிரச்சனைகளை ஏற்கனவே சில மத பிரச்சனைகளாகவும் திகனை போன்ற சம்பவங்களாலும் சூடாக இருக்கிற முஸ்லீம்களை ஒரு கட்டத்தில் இழுத்துச் செல்லும் என்கிற அந்த அந்த கண்ணோட்டத்திலே நாங்கள் சிந்திக்கவில்லை. நல்ல ஒரு புள்ளிக்கு வந்திருக்கு. சூடாக இருக்கிற மக்களை அப்படியானால் இந்த கலவரங்கள் நடந்தது மக்களை சூடாக்குவதற்கா, சஹரான் போன்ற பைத்தியர்களை சூடாக்குவதற்கா? விளங்கல் எனக்கு இனக்கலவரங்கள் மத கலவரங்கள் நாட்டில் வந்ததல்ல. அது இயல்பாகவே உதாரணமாக ஒரு நாங்கள் இப்போ காத்தாங்குடியால் போக்குள்ள ஒரு முஸ்லீம் பொடியன் அடித்தாலும் அடிப்பானல் வந்து சண்டையை அப்படி அடித்து உடைப்பானல். உடைச்சாது முஸ்லீம் பொடியனா பெருசாக வராது. நாம்போக்கள் அடித்தா சொல்லுவாங்க, பாடுறா பாலச்சினி எனக்கு அடிச்சு போட்டானு ஒரு பிரச்சனை கிளப்பான. அதாவது தமிழ் முஸ்லீம் பிரச்சனை வரும். அதனால் இந்த இனக்கலவரம்ன்றது எப்படி சாதாரணமாக தூண்டப்படுறதுன்னு சொன்னால் மதத்தையும் பேரையும் வச்சு தூண்டப்படும். அதனால் அப்படி கணக்க சம்பவங்களுக்கு தமிழாக்களுக்கு இருக்குது, முஸ்லீம்களுக்கு சிங்களாக்களுக்கு இருக்குது. அப்படியான சம்பவங்கள் சில கருத்தியலான விஷயங்கள். உதாரணமாக பாருங்க, தமிழ்நாட்டு தவி ஜமாத் நான் நினைக்கிறேன் 2009 காலப்பகுதியிலே இங்கே வந்து என்ன பேர் தமிழ்நாடு அவர் வந்து பிரச்சாரம் செய்கிறார். அதுக்கப்புறம் தவி ஜமாத்துடைய நோட்டீஸ், அதாவது குரானா பிரித்து பௌத்தமாக பிரிச்சுன்ற அளவில் பேசுகிறோம். அந்த எல்லாம் ஆறு பார்க்குறாங்க கொழும்புள்ள உள்ள சில அதில் உங்களுக்கு தெரியும். இப்போ உதாரணமாக நான் நினைக்கிறேன் தெரிவித்தார். அதே போன்று உங்களுக்கு நினைக்கிறேன் முதலாவது புத்தகம் இதை பற்றி புத்தகம் எழுதினவர் எங்களுடைய பாட்டாளி சாம்பிக்கிறார், அதை பற்றி சொல்லியிருக்கிறார். அதுபோன்று சில மத பௌத்த தீவிரர்கள் அதுக்கு போர்க்கொடி தூக்கிறார். இப்படியான சம்பவங்கள்லாம் ஸ்டார்ட்லே அங்கங்கே இடம்பெற்றது. நான் அதான் சொன்னேன், சில சம்பவங்கள் இடம்பெறுகிற பொழுது அதை சரியாக தேசிய பாதுகாப்பு நல்லிணக்கம் சம்பந்தமான அமைப்புகள் சரியாக அதை கையாண்டிருந்தால் இந்த அளவுக்கு நிலைமையில் போயிருக்காது என்பதுதான் என்னுடைய எண்ணம். இப்போ நான் இதையெல்லாம் விளக்கமாக பேசுவது என்னவென்றால், இதை நான் மட்டும் கற்று நான் மட்டும் சிறைச்சாலையில் தெரிந்து கொண்டே என்ன பிரயோஜனம் இருக்கிறது. இதே ஊடகங்களில் பேச வேண்டும், உங்களோட பேச வேண்டும். ஏன்னா உங்களோட பேசுகிறேன் என்றால் இதே ஒரு இந்து ஒரு ஆள்கிட்ட சொன்னால் களிமாண்டா என்னவென்று தெரியாது, அதை பற்றி அவர் கண்டுகொள்வதே கிடையாது. அதனால் அப்படியான சந்தர்ப்பங்களை நாங்கள் உருவாக்க வேண்டும். அந்த பேச்சிலே அந்த இதிலே ஒரு தெளிவு நிலை வர வேண்டும். நாங்கள் இப்படி செய்ய முடியாது, நாங்கள் வாழ வேண்டும் என்கிற உண்மையிலே பாருங்கள். நான் நம்புகிறேன், ஒரு காத்தாங்குளை பிடிபட்டு வந்ததிலே ஒரு மோட்டர் சைக்கிள் வியாபாரி வந்தார். பெரும் பாவம். நான் நினைக்கிறேன் அவர் சிறைச்சாலையிலே ஒவ்வொரு நாளும் அழுது மழையை விட தண்ணீர் ஓடும். ஏனென்றால் அவர் பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கு, வைஃப் என்ன செய்வான்னு சொல்லி அழுது கொண்டு இருப்பார். அப்படி எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டப்பட்டது. அப்போ அதே மாதிரி எல்லாமே தமிழ் சமூகம் அனுபவித்தது. பயங்கரவாத அடைச்சி நானே பயங்கரவாத அடைச்சிட்டு இருந்தேன். ஆகையால் அப்படியான நிலைமை என்பதை நாங்கள் மீண்டும் ஏற்படுத்தக்கூடாது. அந்த நிலைமை அதிலே முக்கியமாக கிழக்கு மாகாணம் என்பதிலே முஸ்லீம்கள், அதாவது கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், இந்துக்கள், இஸ்லாம் எல்லோரும் கலந்து வாழுகிற மாகாணம். அதிலே என்னுடைய மதம் பெரிது, என்னுடைய மதம் சிறிது என்ற எண்ணப்பாக்கை நாங்கள் வளர்த்து விடவே கூடாது. அதில் நாம் இருக்கக்கூடாதுங்கிற அடிப்படையிலே நான் நோக்குகிறேன். ஆகையால் தான் சொல்லி நடக்கிறது. உங்களுடைய மாகாணத்தில் இஸ்லாமியர்கள் வந்து கொண்டு ஏதேனும் பிரச்சாரங்களில் ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறார்கள்? இப்பொழுது இல்லை, நான் சொன்னேன் ஏற்கனவே அப்படி சம்பவம் இடம்பெறுது. அது இன்னும் ஒரு சாராரையும் தூண்டும், இன்னொரு ஆரானே அப்படியான வழிகளிலே ஈடுபடுத்த முடியும். ஆகையால் நீங்கள் அண்மையில் பேசும் பொழுது அமைச்சர் அவர்களே, காத்தாங்குடியில் இன்னமும் அடிப்படைவாதிகள் இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கிறீர்கள். அதில் எனக்கு ஒரு முரண்பாடான கருத்து இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள், நான் கைது செய்யப்பட்ட இளைஞர்களை சந்தித்திருக்கிறேன். அவர்கள் அதிலே இப்பொழுது கேட்டால் சொல்வார்கள், நாங்கள் அப்படி சொல்லவில்லை என்று சொல்லலாம் அல்லது மறக்கலாம். நான் கேட்டேன், 650 ஏன் கோயில் சிலை உடைக்கப்பட்டது என்றால் அவர்கள் பயிற்சி எடுத்திருக்கிறார்கள். நரசிங்கர் கோயிலே மாட்டை அறுத்து பயிற்சி எடுத்தார்களாம். அதேபோன்று கத்தியால் குத்தி, இப்பொழுது நான் நினைக்கிறேன் மில்கான் என்ற ஒரு காத்தாங்குடி இளைஞர் இருக்கிறார். அவர் கத்தியால் குத்தி, அதாவது ரப்பர் பொம்மைகளை வைத்து கத்தியால் அறுத்து பயிற்சி கொடுத்தாராம். எல்லாம் சொல்லப்பட்டது. உங்களோட பேசிக்கொண்டார்கள் தெரியும் யார் என்று. அவர்களாம் இப்பொழுது இருக்கிறார், பிணையில் இருப்பார்கள் நம்புகிறேன். இவர்கள் விடுதலை புலிகள் அமைப்பு, தமிழ்நாடு கோரி அமைப்பு வந்தது, உடைந்தது, அழிவு, சரணடைந்தபடி என்ன நடந்தது? 6 மாதம் ஒரு வருடத்துக்கு நாங்கள் என்ன நடந்தோம், என்ன செய்தோம்? அவர்களுடைய சமூகத்தோடு இணைப்பதற்கான பயிற்சிகளை வழங்கினார்கள். இப்பொழுதோ சஹரானோடு பயிற்சி பெற்று அல்-பத்ததியின் புத்தகத்திலே கை வைத்து சத்தியம் பண்ணிய இளைஞர்கள் அதிகூடிய அகலங்க இருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் காத்தாமல இருக்காங்க.
அது என்னுடைய மாவட்டம், மண்டல மாவட்டத்தோட ஒரு அங்கம். அங்கே அங்கே இருக்கக்குள்ள அவங்களோட சிந்தனை சரியான அதே போல் திட்டத்துக்குள்ளே விட்டாங்க இல்லை தானே. அப்போ அதில் ஏதாவது பிழை நடந்தால் அது இன்னொரு அவமானத்தை ஊருக்கும் எங்களுக்கும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி ஆக்களும் ஏற்படுத்தும். ஆயால் நான் சொன்னேன் இவை இப்படியான விடயங்கள் வராமல் பாருங்க. அதுலேயும் நல்லொரு இல்லை மட்டக்களப்பிலே ஒரு முஸ்லீம் எம்பி இல்லை இல்லை ஏன் இருக்காரு, மினிஸ்டர் இருக்காரு மட்டக்களப்பில். யார்? ஆபிஸ் நசீர் அவர்கள். இல்லை இல்லை அவர் முஸ்லீம் எம்பி என்று அங்கே இருக்கிற மக்கள் ஏற்றுக்கொள்ள நல்ல பகுதியும் கூட அரசாங்கத்திலிருந்து அரசாங்க ஊடகத்திலே அவர் எம்பி இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவர் எம்பியா தெரிவு செய்யப்பட்டார், முஸ்லீம் காங்கிரஸ் தெரிவு செய்யப்பட்டார். இப்பொழுது இலங்கையில் இருக்கிற அமைச்சரவையிலே ஒரு அமைச்சர் இருக்கிறார். சரி, அவ்வாறு இருக்கும்போது அவர்களுடைய கொள்கை கோட்பாடு எப்படி இருக்க தெரியாது. நீங்கள் ஒரு போராட்ட இயக்கத்திலிருந்து அழிவுகளை பார்த்தவர்கள், ஒரு சமூகத்தினுடைய வீழ்ச்சியை பார்த்தவர்கள், இப்படி இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிறார்கள் என்றால், உங்கள் பிரதேசத்தில் இருக்கிறார்கள் என்றால், நீங்கள் தான் இப்பொழுது துணிகரமாக அவற்றை களையெடுப்பதற்கான முயற்சியை எடுக்க வேண்டியவர். நான் களையெடுப்பு என்ற அந்த வசனம் அது கொஞ்சம் பெரிய வசனம் போல் தெரிகிறது. அப்படி இல்லாமல் இப்படியான இருந்தால் மத பெரியவர்கள், மத அமைப்புகள் என்னை பிள்ளையார் இப்படி பேசுகிறார் என்று பார்க்காமல் நான் சொல்லுகிற அந்த கோணத்திலே பார்க்க வேண்டும். இப்பொழுதும் பாருங்கள் எப்படி செய்து கொள்ள. ஏனென்றால் ஆரம்பத்திலும் இந்த பிரச்சனை வந்த நேரம் அவர்களால் செய்ய முடிந்ததை செய்திருக்கிறார்கள். ஒரு பொடி பேரை சொல்லாம் உள்ளவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆனால் பாதுகாப்பு தரப்பு எதுவும் செய்யவில்லை. எந்த நடவடிக்கை எடுக்காமையின் காரணமாக ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் குற்றவாளியாக நிற்கிறார்கள். நான் இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு பொடியன் வராரு, பேரும் தெரியும் எனக்கு. அவர் சொன்னார், தம்பி நீ ஏண்டா நல்ல பொடியன் இருக்க எப்படி அதுக்குள்ளே சேராண்ட மாட்டினான்னு கேட்டேன். என் அப்பா நீ தொலை போகிற நோவு நாள் அடிச்சாரண்ண. நான் ஃபுட்பால் பிள்ளை ஆடி கொண்டு வந்தேன். போய் சுபோ அண்ணா அப்படி அதிகாலையில் போய் தொழுவேன். நான் போய் தொலைக்குள்ள ஒரு கிழமை 2 கிழமையில் போக்குள்ள நாங்கள் பள்ளிக்கு ஒரு 7-8 பேர் தான் வருவோம். அதில் இளையாக்களை வந்து பார்த்து சைன மூலவி கதைச்சாங்க. கதைக்கே நல்லா இருந்துச்சு, போனேன் பயிற்சிக்கன்னு சொன்னான். அப்போ நாங்கிட்ட இப்போ சைனியை கூப்பிட்டு தான் நீ சகராங்க கூப்பிட்டு தான் போய் வெடிச்சிருப்பியா, அந்த நேரம் அப்படி நடந்திருக்க மாட்டேன், ஆனால் இனி போக மாட்டேன் சொன்னான். என்றாலும் அவர் சில நேரம் சிறையில் எப்படி நடத்தப்பட்டார், அங்கே நிலைமைகள் எப்படி இருந்ததுங்கிற விடயங்கள் இருக்குல்லவா, அந்த விடயங்களை வச்சு பக்குவமான ஒரு வலைப்பினை உருவாக்கப்பட்டிருக்குன்னு தெரியாது. நான் அதை ஆழமாக பார்க்கவில்லை. இருந்தாலும் நான் சொல்லுவேன் இது ஒரு பிழையான சம்பவம், இனி இப்படியான விடயங்கள் நடக்கக்கூடாது, இப்படியான இளைஞர்கள் உருவாக்கக்கூடாதுங்கிற அடிப்படையிலே ஒரு வேலை திட்டம் ஒன்று அரசாங்கம் வகுத்தாண்டா இல்லை என்பது. அதை ஆகையால் தான் சொல்கிறேன். இன்னும் ஒரு இப்படியான விடயம் ஒன்று எங்களை பகுதியிலே பிறந்து சிந்தித்து பாருங்கள். அவர் சொல்லுகிறார்கள் நியூசிலாந்திலே கொல்லப்பட்டதற்காக அந்த கொலைக்கான பழியை இங்கே இருக்கிற செய்திகள் செய்யுங்கள்னு சொல்லுகிறார்கள். அதுக்காக சொன்னார்ல எல்லா ஊடகங்களையும் சொல்லியிருக்கிறாரு. அவர் அவரோட அந்த சத்தியப்பாலம் எடுப்பதற்கு முன்னால் தெளிவாக சொல்லுகிறார். தெளிவாக நீங்கள் பாருங்கள், தெளிவாக சொல்லுகிறார். என்னதுக்காக செய்கிறோம், நாடு கடந்து வெளிநாட்டில் வெள்ளையர்கள் இங்கே வருவார்கள், அவர்களையெல்லாம் நாங்கள் இங்கே வைத்து கொல்ல வேண்டும் என்றும், அங்கு நியூசிலாந்தில் இடம்பெற்ற கொலைக்காக நாங்கள் இங்கே கொலை செய்கிறோம். நீங்கள் பாருங்கள், இப்படியான அசாத்ங்கிற பொடியன் அங்கு சாகிறார். அசாத் என்பதுதானே சிவன் தேவாலயத்திலே படிக்கிறார். அவருடைய பேர் வேறு பேர், அது ஒரு பெரிய கதை, அது எல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு நான் நேரம் இடம் கொடுக்க நம்புகிறேன். அவர் அதாவது காத்தாங்குடியிலே பிறந்து வளர்ந்தவர். நீங்கள் அவரை பார்த்தீர்களா? அந்த தற்கொலை ஊடகங்களே தொப்பி அணிந்து கொண்டு வருவார். பள்ளிவாசலுக்குள் போய் அவர் தடமாறி கொண்டிருந்தது. பள்ளிவாசல் அவர்கள் இந்த தற்கொலை, இப்போ நீங்கள் இயக்கத்தில் இருந்தவர்கள், ஒரு தற்கொலை போராளி எப்படி தன்னை தயார்படுத்திக் கொள்வார், அவர் எப்படி இருக்கிறவர்கள் தயார்படுத்துவார்கள், எப்படி போவார்கள், தைரியமாக தங்களுடைய காரியத்தை முடிவார். இவர்கள் பயந்தாங்கோழி போன்று அங்கேயும் வளைகிறார்கள், இங்கேயும் இருக்கிறார்கள், தலையை கைது வைத்துக் கொண்டு அப்படி சொல்ல ஐஎஸ் அமைப்பு தீவிரம் பெற்று வருகிற பொழுது கிஷ்புல் அரங்கிலே ஒரு பெரிய கூட்டம் இடம்பெறுகிறது. அதாவது ஐஎஸ் அமைப்பை ஆதரித்து ஒரு கூட்டம் நடக்கிறது. இதையெல்லாம் சரி இஸ்லாம் சட்டத்தை கொண்டு வர, ஏன் உங்களுக்கு தெரிந்தானே சஹரானோட ஒப்பந்தம் இங்கே இருக்காங்க, அரசியலுக்கு ஒப்பந்தம் இஞ்சாக்கெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ நான் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு. அவங்க கூட்டம் நடத்தக்குள்ள ஒரு ஆள் மீது பிள்ளைண்டு காய்க்கிறார். அந்த நேரத்தில் பிள்ளைல இருன்னு சொல்லியால் அசாத். அப்போ அப்படி அவங்க அந்நேரமே ஒரு மூர்க்கத்தனமான செயற்பாட்டில் இறங்கித்தான் மேலே நடந்து கொண்டிருக்குது. நான் சொல்ல ஒரு விஷயம் என்னவென்றால், அப்படி பக்கத்தில் இருக்கிற நகரத்திலே காத்தாங்குடியிலே பிறந்து சிவன் தேவாலயத்திலே 32 பிள்ளைகளை கொல்லுகிற அளவுக்கு வன்மை உருவாகிக்குது அல்லவா, அது நாங்கள் கண்டோம் அல்லவா. அப்படியான ஒரு இளைஞர்களை உருவாக்க வேண்டிய ஒரு அமைப்புகளை நாங்கள் தடை செய்து அவர்களை கட்டுப்படுத்தி இனி வராமல் பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது அல்லவா. அதைத்தான் நான் சொல்லுகிறேன். அதனால் அப்படியான விடயங்கள் நடந்திருக்கிறது. அந்த
கசப்பான சம்பவங்களை நாங்கள் சிலதை வெளியே பேச வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி பேசுவது அரிதாக இருக்குது. நீங்கள் சொன்னது போல் அவர்கள் எங்களுடைய மார்க்கத்தை பற்றி இயங்கவில்லை, அவர்கள் அப்படி பேசுவது கிடையாது என்று ஒரு ஒற்றை வார்த்தையிலே மறந்துக்கிற மொழியை என்னைப் போல எங்கேயாவது களையெடுக்க வேண்டும் என்று சொன்னேன். அதான் அப்படியான விடயங்களை கவனமாக கையாள வேண்டும் என்பதான் என்னுடைய பார்வையாக இருக்கிறது. அதுக்கு ஒரு வேலை தெரிந்து வகுத்துக் கொள்ள வேண்டும். இல்லை, பயங்கரவாத சிந்தனை என்றால் ஏன் கவனமாக கையாள வேண்டும்? அது ஒரு இஸ்லாத்தில் வஹாபிசம் என்பது ஒரு அங்கமாக சிலருடைய வேலை திட்டமாக வகுக்கப்பட்டிருக்கு அல்லவா? இல்லை, இதை நாங்கள் விவாதித்தால் எங்கே போய்விடும். அந்த அடிப்படையில் அதை கவனமாக கையாள வேண்டும். அந்த மதப்பிரிவு பயங்கரவாத இயக்கங்கள் அதை எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றன, அதில் அவர்கள் ஒரு ஓரத்தை பிடித்துக் கொண்டு எவ்வாறு அதனை பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பது தனிக்கதை. அது அதற்குள்ள செலவை செய்யப்பட்டவர்கள் தான் இப்படியான கருத்தை. அந்த லட்சக்கணக்கான பேர் வாழுகிற பொழுது ஓரிரு பேர் செய்கிற பிள்ளை இடம்பெறாமல் பார்ப்பது தானே முக்கியம். நாங்கள் பெரிய பொங்கலை பொங்கிவிட்டு ஒரு துள்ளி அல்லது ஒரு பண்டு விழுந்தால் அதை நாங்கள் சாப்பிட முடியாது. அதே போன்றுதான் இது ஒரு விடயம். இதை மிக கவனமாக கையாள வேண்டும் என்பதை நான் வலியுறுத்தின வழியே அவர்கள் யாரையா மனசை புண்படுத்த வேண்டும் அல்லது மதத்துக்குள்ளே ஆழமாக இறங்க வேண்டும் என்கிற தோணை எனக்கு தேவையில்லை விடயம். நானும் ஒரு மத நம்பிக்கை உள்ளவன், நானும் சாமி கடவுளை வணங்குகிறேன், நீங்களும் வணங்க முடியும், அது வேறு விடயம். ஆனால் எங்களுடைய வரையறை நாங்கள் எல்லோரும் உண்டாங்க. மேலே இலங்கையில் இருக்கிற எல்லோருமே, அதாவது இஸ்லாம் மார்க்கம் தன்னுடைய வரலாற்றை பார்த்தால் எங்களுடைய பகுதியில் இருக்கிற அனைவருக்கும் நிச்சயமாக ஒரு இந்து தாயினுடைய பரம்பரையில் தான் வந்திருக்க முடியும். அப்படியெல்லாம் வரலாறு இருக்கிறது. ஆகையால் நாங்கள் இதையெல்லாம் சொல்லிக் கொடுத்து கவனமாக பக்குவமாக வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடாக இருக்குது. விசாரணைகளின் தெரிய வந்த தகவல் வைத்து ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய அறிக்கை, மலல்கொட விசாரணை குழு விடயங்கள், அதற்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட விசாரணை அறிக்கைகள், பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட விடயங்களை வைத்து பார்க்கிற பொழுது இதற்கு புலனாய்வு பிரிவினுடைய ஒரு சிலருடைய ஒத்துழைப்பு கிடைத்ததாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இதை நீங்கள் ஏற்கிறீர்களா மறுக்கிறீர்களா? நான் இல்லை, அதை மறுக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் எப்படி அதை மறக்க முடியும்? தெரியும் இருந்தார்களா இல்லையார்கள் என்று நேற்று பார்த்ததில் எனக்கு விளங்கினது என்றால் இலங்கை அரசாங்கமும் சர்வதேச மட்டத்திலான ஒரு விசாரணையை இந்த ஈஸ்டர் அட்டாக் சம்பந்தமாக நடத்தியிருக்கிறார்கள். அது எப்படி வந்திருக்கிறது என்பது தெளிவான ஒரு பக்கம் இருக்கிறது. ஆகையால் அரசாங்கத்திலே அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. இப்பொழுது உண்மையிலேயே இதில் உள்ள நடைமுறை பிரச்சனை என்றால் இங்கே இருக்கிற கிறிஸ்தவ ஆயர் போன்றவர்கள் இதை நம்பவில்லை என்று கருத்தை சொல்லுகிறார்கள். அதுபோன்று புண்பட்டு இருக்கிறவர்கள் உண்மையிலேயே அந்த குண்டு வெடிப்பிலே நீதி கூறுவர்களுடைய மனநிலை என்னவென்றால் அவர்களுக்கு இவர்கள் யார் என்று காட்ட வேண்டும், அவர்களை தூக்கிவிட வேண்டும் என்ற எண்ணப்பாடு இருக்கலாம். அல்லது அவர்கள் மன்னிக்கிறோம் என்று கிறிஸ்தவர் என்றால் மன்னிக்கலாம் என்று சொன்னாலும் 6 பேர் காட்ட எண்ணுகிறார்கள். ஆகையால் இதில் யாரை அரசாங்கம் காட்டுவது என்பது எனக்கு தெரியாது. அது விசாரணை முடிவுதான் தெரிய வர வேண்டும். இருந்தாலும் இந்த மத பயங்கர ரீதியாக ஐஎஸ் பயங்கரவாதிகளுடைய ஏற்கனவே ஒருவரை காட்டியிருக்கிறார்கள். நவம்பர் மூலை காட்டினார் சரத் வீரசேகர். நவரமலவி இருக்கிறார். இருந்தாலும் அதில் எப்படி சொல்லப்படுகிறது? நவரமலவி இருக்கிறார், சஹரான் மரணித்தார், நவரமலவி வந்து இன்னொரு ஆள் வரலாம். சிங்கங்கள் காட்டில் இருக்கும். தாய் சிங்கம் மரணித்தால் அடுத்த சிங்கம் தலைமைப்பதை எடுக்கும் என்றுதான் சஹரான் அவருடைய பிரச்சாரத்திலே கூறியிருக்கிறார். நான் அறிந்த மட்டிலே இப்படி. ஆகையால் இது வேறு ஒரு உலகம், வேறு ஒரு எண்ணக்கருவில் அவர் வந்தார்கள். இதை என்னால் எல்லோருக்கும் விளங்கப்படுத்த முடியாது. விளங்கிக் கொள்ள முடியும். விளங்கிக் கொள்ளாதவர்களை நாங்கள் திருத்தி முடியும். ஏன்னால் எல்லா கருத்தையும் எல்லாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது அல்லவா? இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவத்திலே ஒரு தெளிவு இருக்கிறது. இந்த இதான் நடந்திருக்கு. நீங்களும் தெளிவாக இருக்கிறீர்கள், நானும் தெளிவாக இருக்கிறேன். நான் ஆசாத் மௌலானா சொல்கிற அனைத்தை ஏற்றுக்கொண்டு உங்களிடம் கேள்வி கேட்கவில்லை. சொல்லப்படுகிறது, ஏற்றுக்கொள்கிறேன் இல்லையா என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. ஆயால் இதிலே நாடின் அடிப்படையிலே நாங்கள் இப்படியான கசப்பான விடயங்களிலிருந்து கடந்து சென்று இப்படியான முரண்பாடுகளும் தேவையில்லாத வீண்பிரியங்கள் இடம்பெறாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதை என்னுடைய நிலைப்பாடு. அது நல்ல விடயம். ஆனாலும் இதற்கு ஒரு சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று இவர்களுடைய கோரிக்கை இருக்கிறது. நல்ல விஷயம், வரட்டுமே. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தானே, ஏற்கனவே சர்வதேசம் பண்ற என்ன, சர்வதேசம் பண்றது ஏபி இல்லை, ஒரு நாட்டு பிரதிநிதிகள் தான் பெற முடியும் இல்லையா? அதைத்தான் அரசாங்கம் சொல்லுது. இவங்க எல்லாம் வந்து தான் பண்ண முடியும். இப்போ ஆயுர்வேக்காரு அல்ல எதிர்கட்சி தலைவர் இருக்காருன்னா பரவட்டும், விசாரிக்கட்டும், நல்லது தானே, நடக்கட்டும், நடந்த தெளிவு வரட்டும். அதுக்குள்ள அதை கெதியா செய்யணும் என்ன எதிர்பார்க்குறோம். ஏன் அவசரப்பட வேண்டும்? காலம் கடந்து போகுதானே, காலம் கடந்து போகாமல் விரைவாக செய்து கொடுத்தா ஒரு தெளிவு வந்துடும் மக்களுக்கு. நீங்கள் ஐஎஸ் பயங்கரவாத இயக்கம் பற்றி நிறைய பேசினீர்கள். அதே நேரத்தில் சிறையில் இருந்த கைதிகளோடு பேசி நிறைய இஸ்லாத்தை பற்றியும் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். உலகத்தில் அந்த பயங்கரவாத இயக்கத்தால் நடத்தப்பட்ட தாக்குதலில் தாமதமாக சில நாட்கள் கழித்து உரிமை கோரப்பட்ட ஒரே தாக்குதல் 2019 ஏப்ரல் 21 தாக்குதல் என்பதை ஏற்றுக்கொள்கிறீர்களா?
அது நான் ஊடகத்திலே தான் நான் கட்ட மட்டிலே அவர்களுடைய இணையதளம் அம்மாம் நினைக்கிறேன், அந்த இணையதளத்திலே அவர்கள் உரிமை கோரிந்தார்கள். அதை பற்றி நான் நினைக்கிறேன் பத்ததி மாத்திரம் பிறகு பின்னர் அதை பற்றி உரையாற்றியதாக நான் அறிந்திருந்தேன். அது ஊடகங்களை பார்க்க முடியல. நான் இதை பற்றி அறிந்த பொழுது இல்லை, அந்த இயக்கம் திட்டமிடுகிற பொழுது அந்த இயக்கம் உடனே அறிவிக்கும். இல்லை, நீங்களே ஒத்துக்கொண்டீங்க. ஐஎஸ் அமைப்பு அந்நியம் ஒரு கட்டமைப்போட இயங்கலை, பலவீனப்பட்டிருந்த நேரத்தில் அவங்க அறிவிச்சிருக்க. அது அவங்கள பற்றி நம்ம ஆராய தேவையில்லை. எப்படி அவங்க உரிமை கோரிந்தாங்கன்றது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். உரிமை கோரியிருந்தார்கள், ஆனால் காலதாமதமாகி உரிமை கோரிந்தார். உரிமை ஐஎஸ் அமைப்பு உரிமை கோரிந்தது. சரி, இந்த உரிமை கோரல் தான் முக்கியமான விடயமாகவே தான் இது ஐஎஸ் பயங்கரவாத இயக்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டது என்ற கருத்தில் நீங்களும் உறுதியாக இருக்கிறீர்கள். அதே விசாரணை முடிவிலே ஐஎஸ் பயங்கரவாதத்தோடு இணைந்து அவர்கள் துருக்கியிலே இறங்கி அவர்கள் சிரியாவுக்கு சென்றிருக்கிறார்கள், வந்திருக்கிறார்கள், பணம் மாற்றப்பட்டிருக்கிறது, எல்லாம் பல விஷயங்கள் வந்திருக்கிறதல்வா. இது தேர்தல் வெற்றிக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு தாக்குதல் என்ற குற்றச்சாட்டு நீங்கள் என்று குற்றச்சாட்டு தானே, அதுதானே நம்ம பேசி கொண்டிருக்கோம். அது குற்றச்சாட்டு. அதுவும் ஒரு அறிவுபூர்வம் பாருங்கள். அதான் நான் சொன்னேன், எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறார், அனுர்முகமது சாணக்கு நேற்று கிண்ணியாவிலேயே பேசுகிறார். ஆனால் அங்கே இருக்கிற மக்களை மடையராக்க எண்ணுகிறார்களா, அல்லது இவர்கள் அடுத்த தேர்தலில் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று இவர்களும் பொய்யை சொல்கிறார்கள்? எனக்கு உள்ள ஒரு விசித்திரமான மனிதர் இருக்கிறார். நான் கவலைப்பட்டேன் எனக்குள்ளே. ஏனதை குறிப்பிட்டு சொன்னால் அப்படியான சூழல். இப்போ உதாரணமாக 2019 ஏப்ரல் குண்டு தாக்குதல் இடம்பெறுகிறது. அதற்கு முன்னர் 8 மாதங்களுக்கு முன்னரே உள்ளாட்சி மன்ற தேர்தல் இடம்பெற்றது. அதாவது ரணில் விக்ரமசிங்க மைத்ரிபால சிறிசேனோடைய ஆட்சியிலே மக்கள் அதிருப்தியில் இருந்தார்கள். அவர் இப்படியாவது ஒரு தேர்தல் வந்து நாட்டை அனுப்ப வேண்டும் என்று இருந்தார்கள். உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே மிக தெளிவாக தெரிந்தது அந்த தேர்தல் முடிவு. அடுத்து என்ன தேர்தல் வந்தாலும் அதிகூடிய பெரும்பான்மையிலே மொட்டு ஆட்சி அமைக்கும் என்ற ஒரு எண்ணப்பாடு இருந்தது. அப்படி இருக்கிற பொழுது யாராவது இப்படி எண்ணத்தை நோக்கமாக கொள்ள முடியாத என்னுடைய பார்வை. நீங்கள் உங்களுக்கு எப்படி 16,000 20,000 ஒரேடியாக 67,000 சிறை சென்ற ஒரு எம்பிக்கு அப்படியே நான் நேற்று எங்களுடைய ஊரில் நேற்று முந்தினாள் ஒரு வீதியில் பேசியிருந்தேன். உண்மையிலேயே ஒரு குண்டையை வைத்து ஒரு அரசியல் இயக்கத்தை நடத்த முடியுமா? அப்படியான ஒரு கீழ்த்தரமான எண்ணத்தை கொண்டவர்களாக நாங்கள் இருக்க முடியாது. அப்படியே தேவைப்பாடும் எங்களுக்கு இருக்காது. ஆகையால் என்னை பற்றி மக்களோட நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். நான் யார், யார், அவர் என்ன செய்வார், அவர் கிழக்கு மாநிலத்துக்கு என்ன செய்திருக்கிறார், இனி என்ன செய்ய போகிறார், அவர் பேசுகிற விஷயம் உண்மையா பொய்யான்னு இப்போ எந்த பேச்சு கேட்குறாருக்கு விளங்கும். நான் உண்மை கேட்கனா பொய் கேட்குறான். எந்த பேச்சிலே விளங்கும் கொண்டு தான் நம்ம. ஏன் அது 2010 15 இல்லாமல் போனது? சேவை செய்த காலம். நீங்கள் 2010 உங்களுடைய கட்சிக்கு மக்கள் ஒப்பிடுவார்கள். அந்த நேரத்தில் இருந்த பிரச்சனைகள், சூழல்கள். இப்பொழுதும் பாருங்கள், இப்பொழுது தமிழ் பகுதியிலே அங்கங்கே சில விஷயங்கள் இடம்பெற துவங்கி இருக்கிறது. நேற்று ஆளுநர் அவர்கள் சொல்லியிருந்தார், வடக்கு பகுதியிலே நீங்கள் அந்த நிகழ்ச்சியை வைக்கலாம், இங்கே வந்தது ஒரு பிரச்சனை. இப்படியான விடயங்களை கையில் எடுப்பார்கள். கையில் எடுத்து அரசியலுக்காக பேசுவார்கள். ஆனாலும் ஒரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நான் இருக்கிறேன். நான் இப்பொழுதோ இந்த கலவரங்கள் இடம்பெற்றது. நான் எம்பி என்று தெரிந்து கொண்டு நான் கொழும்பு துறைமுகத்துக்கு செல்ல முடியுமா? சென்று என்ன போல பைத்தியாரம் இருக்க முடியுமா? அதே போன்றோ சிங்கள மக்கள் வாழுகிறார்கள். அங்கே சின்ன பிரச்சனை இருக்கிறது. மஞ்சள் இதை அவர்கள் எப்படி பார்ப்பார்கள்? சிங்கள பேரினவாத சக்திகள் அல்லது விடுதலை புலிகளை பொறுத்தவரை எப்படி பார்ப்பார்கள்? அந்த கொடி அந்த கலரை பார்த்த உடனே ஒரு வேறு எண்ணம் ஒன்று வரும் இல்லையா? அப்படியே அடத்தை போயிட்டு அடித்து விட்டான் என்று சொல்லி ஒட்டுமொத்த தமிழாக்களையும் சிங்கள மக்களோட மோத வேண்டும் என்கிற ஒரு முரண்பாட்டை கொண்டு வந்து நாங்கள் அரசியல் செய்ய வேண்டுமா என்கிற எண்ணத்தை உருவாக்கலாம் அல்லவா? இதையெல்லாம் தேவையா? இப்படியான எண்ணக்கருத்து இலங்கையில் நிலைக்குமா? இது மக்களுக்கு இதை பெற்றுக் கொடுக்க முடியுமா என்கிற பல ஞாபக கேள்விகள் இருக்கிறது. ஆயால் செய்ததெல்லாம் சரியென்று அதை வெளிநாட்டில் போய் அதுவும் பாருங்கள், இங்கே பட்டினி பிரச்சனை உற்பத்தி விழித்து இருக்கிறது, மக்கள் இருக்கிறார்கள், காசிக்காரர்கள் படித்தவர்கள் ஏதோ தப்பி விட்டு வெளிநாட்டிலிருந்து கருத்து சொல்வார்கள். கருத்து என்ன? ஒரு அரம்பிடித்த கருத்து சொல்லி அவர்கள் ஹாயா வெள்ளக்கார நாட்டில் அவங்க உழைச்சி வச்ச காசில் சம்பளத்தை திருத்தி விடுவாங்க. இங்கே யார் கஷ்டப்பட போகிறா? அப்பா மக்கள். திருவண்ணாமலையிலே சம்பந்தம் இயங்கவில்லை. திருவண்ணாமலையிலே தமிழர்கள் பிச்சை எடுக்கிற நிலைமையிலே கணிசமான கிராமங்கள் மாறி இருக்கிறது. இந்த மக்களுக்கு பணி செய்யாமல் இந்த மக்களை இன்னமும் சூடேற்றி இன்னும் அழிவு விளிம்புக்கு கொண்டு செல்வது என்பதை ஆயால் இப்படியான கீழ்த்தரமான அரசியல் சக்திகளை நாங்கள் ஊரங்கட்ட வேண்டும். இந்த எண்ணக்கருவுகளை உடைத்து அறிவியலான சமூகத்தை உருவாக்குவது நான் பாடுபடணும்னா என்னுடைய அரசியல் வேலை திட்டம். உங்களுக்கு தேர்தல் வெற்றிக்கு எந்த வகையிலும் இது பயன்படவில்லை? பயன்பட போதும் கிடையாது. இனியும் தான் எதிர்காலத்தில் தேர்தல் பெறும். நான் நிற்பேன், மக்கள் தூக்கறிந்தால் வீட்டில் இருப்பேன், மக்களும் பணியாற்ற முடியும்.
பிள்ளைங்க கதைக்கிறது செய்யக்கூடிய ஆள் என்று வந்தால் மக்கள் வாக்களிப்பாங்க. அதுக்காக நாங்கள் பொய்யான விஷயத்தை செய்யலாம். நாங்கள் வேலையை நம்புகிறோம், உண்மையை கதைப்போம், மக்கள் ஆதரித்தால் நாங்கள் தொடர்ந்து மக்கள் பணி செய்வோம். பொதுவாகவே அரசியலில் இருக்கிற அரசாங்கங்களும் சரி, இருக்கிற மக்கள் பிரதிநிதிகளும் சரி, தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள எதுவும் செய்வார்கள் என்றொரு கோட்பாடு இருக்கிறது. அது படங்களிலே பார்த்துருக்குறோம். சிலர் அப்படி செய்ய முடியும், சிலருக்கு அந்த எண்ணங்கள் இருக்க முடியும். இப்பொழுதும் அதை பற்றி விமர்சனங்கள் இருக்குது அல்லவா, 13வது சரத்தை பேசுகிறார்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் நான் காலத்தின் தேவையால் அரசியலுக்கு இழுத்து வரப்பட்டேன். எனக்கு பெரிய பதவி பட்டங்கள் பெற வேண்டும் என்ற ஆட்சியவே கிடையாது. நானும் இப்பொழுது 48 வயதில் வந்திருக்கிறேன். நான் சாகும் வரைக்கும் சில தலைவர்களைப் போல அந்த அப்படித்தலை இருக்க வேண்டும் என்ற எண்ணப்பாடு எனக்கு கிடையாது. நான் சாதாரணமாக நான் வந்தேன், எனக்கு இது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது, என்ன செய்யக்கூடிய வேணும் அதை செய்வேன். அதுக்காக கிழக்கு மாநிலத்துக்கான தனித்துவம் அடையாளம் நாங்கள் தனியே நிற்க வேண்டும், எங்களுடைய மக்கள் பணிக்க வேண்டும் ஒரு என்ன கருத்தியலை வைத்திருக்கிறேன். இந்த கருத்தியலை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த தமிழ் மக்கள் விடுதலை கட்சியை பலமான சக்தியாக வளர்ப்பார் நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கைக்காக இன்னும் ஒரு ஆளை அடகு வைத்து இன்னும் ஒரு ஆளை அடிமைப்படுத்தி செய்ய வேண்டும் என்ற தேவை கிடையாது. அந்த எண்ணுக்கு உருவாக்க போதும் கிடையாது. என்றால் நான் ஒன்றை பேசிவிட்டு இன்னொன்று செய்ய முடியாது. செய்வதை செய்யக்கூடியவற்றை சொல்ல வேண்டும், செய்து காட்ட வேண்டும். நீங்கள் எதுவாக இருந்தாலும் நேர்பட பேசுகிற ஒருவர். உங்களுடைய துணிச்சலை நாங்களும் பார்த்திருக்கிறோம், அத்தனை இடங்களிலும் நீங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறீர்கள். உங்களை விட்டு மௌலானா போகிற பொழுது சித்த சுவாதீனமற்ற நிலையில் போனாரா? சுய நினைவற்று? இல்லை, நான் சொன்னேன் இல்லவா, நான் என்னுடைய தொலைபேசியில் பல அவருடைய பேச்சு அவர் பேசுவது அத்தனையும் தவறு என்றால் அவர் சித்த சுவாதீனமற்ற நிலையில் அது அப்படித்தான். மனிதன் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு தெரியும், ஐரோப்பாவுக்கு சென்றால் ஐரோப்பாவில் ஒரு தொடர்பாடுகள் இல்லாமல் வாழவே முடியாது. குறைஞ்சது நம்ம ஊரில் போய் சாதாரண உடையோட போய் பனிஷ் வாங்கி சாப்பிட்றதுக்கும் இல்லை. அங்கே இங்கே அந்த நிலைமை இல்லை. அங்கே ஒரு ஏதோ ஒரு வேலை திட்டத்தில் ஒரு வருமானத்திலே ஒரு வசதியோடு வாழ வேண்டும். அதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கிறது? நிச்சயமாக ஒரு சாதாரணமாக நான் இலங்கையிலேருந்து ஓடி வந்தேன், நான் இங்கே வாழ வேண்டும் என்றால் உடனடி அடுத்த பிள்ளைகள் இங்கே வந்து இறக்கி விடுவான். இல்லை, அரசியல் அடைக்கலாம் இலகுவாக கிடைத்து சின்ன சம்பவத்தை இறங்க காரணம் நீங்கள் எத்தனையோ விடயங்களை பேசியிருக்கிறீர்கள். பரபரப்பு அது செய்தி சாதாரணமாக செய்யலாம். ஒரு செய்தியை போட்டுவிட்டால் அரசியல் அடைக்கலம் எடுத்து விடலாம். அசாத் அவர்களுடைய செயல்பாடு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வர்த்தக செயற்பாடாக தான் நான் பார்க்குறேன். வணிக ரீதியான ஒரு பிரபலியமான ஒரு செயற்பாடு. உண்மையிலே அது உண்மையை கிழக்கு மாநிலத்துக்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துக்கு என்னமா இருப்பான். மிச்சம் விமர்சனங்களுக்குள்ளே நான் அதுவும் ஒரு முஸ்லீம் என்று என்னை கட்சிக்குள்ளே பல விமர்சனம் கூட நான் அவரை வைத்திருந்தேன். அவர் எனக்கு தனிப்பட்ட ரீதியாக கவலை ஏற்படுத்தியிருந்தாலும், ஆனால் சமூக மட்டத்திலே பாருங்கள், ஏற்கனவே கதைகள் இருக்கிறது. அந்த கதைகளிலே முஸ்லீம் சமூகத்தை தமிழ் சமூகத்துக்கு ஒரு சிறு இடவெளியை ஏற்படுத்தி விட்டு சென்றிருக்கிறார். ஆயால் ஒரு புனையப்பட்ட கதையை சொல்லி வாழ வேண்டுமா என்கிற அடிப்படையில் அவர் ஏன் சிந்திக்கவில்லை என்ற அடிப்படை எனக்கும் பெரிய இல்லை. நீங்கள் இன்னொரு விடயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆசாத் இதனை பேசுகிறார் என்று அவரை இந்த சமூகத்தினர் ஏற்றுக்கொண்டதை நீங்கள் கருத வேண்டாம். உண்மையிலேயே இவன் தான் முதல் பயங்கரவாதியாக இருக்க வேண்டும் என்ற கருத்தில் தான் பலரும் இருக்கிறார்கள். இத்தனை தெரிந்து அவர் சொல்வது உண்மையாக இருந்தால் இத்தனை தெரிந்து சொல்லாமல் இருந்திருக்கிறான். அப்படி ஒரு பக்கம் பார்க்க முடியும். அது ஒரு பக்கம். இருந்தாலும் ஒரு தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் அமைப்பிலே தலைவரோடு பக்கத்தில் இருந்த இதெல்லாம் என்பவர் இப்படி செய்தார்னு சொன்னால் இன்னும் ஒரு சமூக மட்ட இணக்கப்பாட்டோடு நான் அரசியலையே சேர்த்துக்கொள்வதிலே பிரச்சனைகள் இருக்கிறது என்று பல பிரச்சனைகள் எதிர்காலத்தில் வந்திருக்கிறது. கட்சியில் ஆரம்பத்தில் இருந்திருக்கும். ஒரு முஸ்லீமை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், நாங்கள் எப்படி இந்த செயல்பாடு முன்னெடுப்பது என்பது. ஆனாலும் நீங்கள் அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் அவரும் உங்களுக்கு அவ்வளவு நெருக்கமானதாக நெருக்கமானவர். என்னோட இருக்கும் வரைக்கும் நேர்மையாக தன்னுடைய பணியை செய்தார் என்று நான் நல்லது கெட்டது எல்லா விடயத்திலும் அவருடைய பங்களிப்பு. தனிப்படுறதையா கஷ்டப்படுகிற பொழுதோ நாங்கள் இன்றைக்கு பிரியாணி சாப்பிட்றோம்ன்றதுக்காக நேற்று முன்தினம் பிளேண்டி தந்ததை நாங்கள் மறக்க முடியாது. அந்த அடிப்படையில் நான் எல்லோரையும் சமனாக நடத்த வேண்டும் என்று கொண்டோம். இப்போது உங்கள் கையில் மௌலானா கிடைத்தால் கிடைத்த நாங்கள் பெண் அசாத் என்னப்பா இப்படி செஞ்சீங்கன்னு மட்டும் தான் கேட்கலாம். சரி, நன்றி. ராஜாங்க அமைச்சர் சுனிச்சுத்துறை சந்திரகாந்தன் அவர்களே, நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை பற்றி உங்களோடு மனந்திறந்து பேசியிருந்தோம். மக்களுக்கு இருக்கிற சந்தேகங்களும் வெளியில் வந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் பல்வேறுபட்ட விடயங்களை மக்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அதுவும் மக்களை சென்றடையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நன்றி நீங்கள் நிகழ்ச்சியில் அடைந்து கொண்டமைக்கு. நானும் மிச்ச நாளைக்கு பிறகு ஒரு அரச ஊடகத்தில் வந்து உங்களுக்கு பல விளக்கங்களை தந்திருக்கேன். இலகுவான கேள்விகள், சாதாரணமான நடைமுறையில் பேசியிருக்கிறோம். இருந்தாலும் இதை பார்த்தும் பல விமர்சனங்கள் வர முடியும். நான் விமர்சனம் செய்கிற அரசியல்வாதிகளுக்கு சொல்ல முடிய கருத்து என்றால்
நான் அரசியல் என்பது மக்களுக்கு ஆட்சியரோ மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும், முடிந்தவற்றை மக்களுக்கு செய்துவிட்டு செல்ல வேண்டும். போலியாக பேசி ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி நடக்க முடியாதவற்றை கற்பனைகளை சித்தரித்த விடயங்களை விட்டுவிட்டு நடைமுறையான கண்டவற்றை உண்மையாக அறிந்தவற்றை பேசுவதற்கு எல்லோரும் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்று கூறி இருபானுக்கும் நிகழ்ச்சியை தயாரிப்பு குழுவினர்கள் பணியாளர் எல்லோருக்கும் நன்றி கூறி விடையேற்றுக் நன்றி, வணக்கம். இத்துடன் ஆதரவு அதிகாரம் 2 நிகழ்ச்சியை நிறைவுக்கு வருகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் எம்மோடு கலந்து கொண்டவர் ராஜாங்க அமைச்சர் சிவரிசுத்துறை சந்திரகாந்தன் அவர்கள். அவர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய தலைவரும் கூட. மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் என்ற நம்பிக்கையோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.